ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? அது அப்டேட் சொல்றத ஆளை காணோம், அதனால நம்ம அப்டேட் சொல்லிடுவோம். அஜித் கல்தா கேக்குதா நான் பேசுறது கிளியரா? கேக்குது ப்ரோ, கிளியரா கேக்குது. இந்த எதுவும் தூக்கி போடல இல்ல வெளியே? இல்ல ப்ரோ, இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஓகே ஓகே டன். அப்ப அப்டேட்டோட ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு சர்ப்ரைஸ் தான். என்னன்னா வந்து சூர்யா சிவகார்த்திகேயன் அந்த மீட்டப் தாய் கிழவி ஸ்பெஷல் பிரீமியர் போயிட்டு இருக்கு சென்னையில இப்ப சத்யம் தேட்டர்ல. அதுல வந்து சூர்யா சர்ப்ரைஸா வந்திருக்காரு. சூர்யா ஜோதிகா 2 பேரும் வந்திருக்காங்க. சிவகார்த்திகேயன் சூர்யா அந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு கிளிப்பிங் நல்லா சூப்பரா, ஒரு ரொம்ப நாள் ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கிளிப்பிங் வந்துருச்சு. இனிமேலாச்சும் கொஞ்சம் அந்த டிஎன்சி நல்லா இருக்கும். அடுத்தது வந்து என்னது இந்த இவானாவா அவங்களுக்கு பிறந்த நாள் அன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஜியோ அப்படிங்கிற படம், அதாவது ஜாலியா இருந்த ஒருத்தன் அந்த படத்துல இருந்து பர்த்டே விஷஸ் போஸ்ட் வந்திருக்கு. முக்கியமா இன்னைக்கு வந்து நிறைய படங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு இருந்துச்சு. தெலுங்கு, கன்னடம்னு. தமிழ்ல பாத்தீங்கன்னா காதல் ரீசெட் ரிப்பீட் அப்படின்னு ஒரு படம், அந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்துருந்துச்சு. பாரதியை பத்தி படம் போல இருக்கு. ஒரு கொரியன் படத்தை கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வைரம் ஒரு ட்வீட் போட்டுருக்காரு. அந்த படத்தோட கதைக்கிற மாதிரியே இதுலயும் இருக்கு. அடுத்தது வந்து மென்டல் மனதில் அந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. செல்வராகவன் டைரக்ஷன்ல, ஜிவி பிரகாஷ் நடிப்புல, ஜிவி பிரகாஷ் இசையில வந்திருக்கு அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் உயிரே உயிரேன்னு. எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுங்க. நாளைக்கு அனிருத் வந்து சேப்பாக்கத்துல வந்து ஒரு கான்செப்ட் நடத்துறாரு போல இருக்கு. அதாவது இப்போ ஏதாவது ஒரு இசை விழா போல இருக்கு. கமலஹாசன் ரஜினிகாந்த் இணைந்து நடிக்கிற அந்த படத்துல இருந்து ப்ரோமோ, அந்த ப்ரோமோக்கு பிடிஎஸ் விட்டுருக்காங்க பிகைண்ட் தி சீன்ஸ். நிறைய பேர் வந்து அந்த கேர்ள்ஸ்லாம் ஏஐ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத இந்த ப்ரோமோ வந்து தெளிவா நிரூபிச்சிருக்கு. நல்லா இருந்துச்சு, அந்த ப்ரோமோவே நல்லா இருந்துச்சு. அடுத்தது அன்பே டயானான்னு ஒரு படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருக்காங்க. அந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்துல இந்த பாட்டுக்கு ஆடுவாங்களே, கோல்டன் ஃபிளவர் பாட்டுல, அந்த படத்துலயும் நடிச்சிருப்பாங்க ரம்யா. அவங்க தான் வந்து இதுல வந்து ஹீரோயின். அந்த பாரி இளவழகன் அவர் தான் வந்து ஜமா படத்துல நடிச்சு இயக்கி இருந்தாரு. அவர் தான் அந்த படத்துல ஹீரோவாகவும் நடிக்கிறார். அவர் தான் டைரக்டர். $1,000,000 ஸ்டுடியோஸ் வந்து தயாரிக்கிறாங்க. சட்டென்று மாறுது வானிலைன்னு ஒரு ஜெய் படம், அதுல இருந்து ஒரு பாட்டு. அக்கடி கொளுத்துது பக்கடியா, அக்கடி கொளுத்து பக்கடி அப்படின்னு ஒரு பாட்டு. அப்புறம் வந்து சமுத்திரக்கனி இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில வந்து அரசன் படத்துல வந்து வடசென்னையில இருக்க எல்லா முக்கிய கதாபாத்திரங்களும், அதாவது வடசென்னை படத்துல நடிச்ச முக்கிய கதாபாத்திரங்கள் பூரா, செந்தில், குணா அப்படி உட்பட்ட எல்லா கதாபாத்திரங்களும், சந்திரா உட்பட எல்லா கதாபாத்திரங்களும் படத்துல வருது அப்படின்னு பேட்டியா கொடுத்துருக்கிறாரு. ரூபாரு அப்படின்னு ஒரு சாங்கு, அது டக்காய்ட் அப்படிங்கிற தெலுங்கு படத்துல இருந்து. அந்த படத்துல இருந்து இந்த ரூபாரு சாங்கோட ப்ரோமோ விட்டுருக்காங்க. ஃபுல் சாங் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகும், வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதிவிசேஷம் மிர்னால் தாக்கூரும் நடிக்கிற படம். தாய் கிழவி படத்துல இருந்து கேரக்டர்ஸ் இன்ட்ரோ ப்ரோமோ விட்டுருந்தாங்க. அதுல ஒரு கேரக்டர் பேர் தான் ஆச்சரியம், முத்துக்குமார் இருக்காருல்ல, அந்த அந்த சார்பட்டா பரம்பரை நடிச்சிருப்பாரு. அவருக்கு வந்து 2 இட்லியில் பேர் வச்சிருக்காங்க. அது என்ன கேரக்டர் பேர் 2 இட்லின்னு தெரியல. மம்முட்டி மோகன்லால் இணைந்து நடிக்கிற பேட்ரியட், அந்த பேட்ரியட் படத்தோட செகண்ட் லுக் போஸ்டர் நாளைக்கு விடுறாங்க. அதாவது ஏற்கனவே டீசரே விட்டுட்டாங்க, ஆனா இப்போ வந்து செகண்ட் லுக் விடுறேங்கிறாங்க. இது என்ன கணக்கு அப்படிங்கிறது தெரியல. அடுத்தது வேற என்ன எது முக்கியமான அப்டேட் எது மிஸ் ஆயிருக்கா? அஜித் பல்தான் சொல்லுங்க. தெலுங்கு படம் சர்வானந்த், சர்வானந்த் நடிக்கிற போகி படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருந்தாங்க. அவர் மட்டும் தான் ஃபேமிலி சப்ஜெக்ட், லவ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் குட் ரூட்ல போயிட்டு இருந்தாரு. அவரையும் வா கேஜிஎஃப் ரூட்ல உன்னை கருப்பு பெயிண்ட் அடிக்கிறேன் அப்படின்னு இந்த பேன் இந்தியா சப்ஜெக்ட்ல கருப்பு பெயிண்ட் அடிச்சு விட்டாங்க. சம்பத் நந்தி தான் டேரக்டர். இவ்வளவுதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது அப்டேட் மிஸ் ஆயிருச்சுன்னா சொல்லுங்க பல்தான், கேட்போம். வேற எதுனா அதே பேட்டில இவரு இன்னைக்கு வலைப்பேச்சில சொன்னாங்க, சமுத்திரக்கனி வந்து ஒரு பேன் இண்டியன் சப்ஜெக்ட் எடுக்கிறாராம். அது முருகனை பத்தி அது ஒண்ணு சொன்னாங்க. அதுதான் கேட்கணும். முருகரை பத்தியா? முருகர் தான். முருகரை பத்தி ஏற்கனவே 3 நாள் படம் வருதுங்க. அவர் தான் டைரக்ட் பண்றாராம் பேன் இந்தியா டைரக்ஷனா? எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு ரொம்ப கம்மி ராசா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வந்து அவர் நடிகராகவே மொரட்டு பிசி சமுத்திரக்கனி. தெலுங்குலயே 7-8 படங்களை சப்போர்ட் ரோல், முக்கியமான ரோல் அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறாரு. அது போக பாத்தீங்கன்னா முருகன் கான்செப்ட் ஆல்ரெடி 3 பேர் இப்ப லாக் பண்ணிருக்காங்க. தெலுங்குல வந்து த்ரிவிக்ரம் சீனிவாஸ் காம்பினேஷன்ல வந்து அல்லு அர்ஜுன் நடிக்கிற படம் வந்து அந்த கான்செப்ட் தான் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் உறுதியாயிடுச்சு. அதுல தெலுங்கு ஹீரோ இன்னொரு ஹீரோ ஒருத்தர்
முழுக்க முழுக்க முருகர். இது வந்து பேஸ்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து இன்னொன்னு முழுக்க முழுக்க முருகரை பற்றிய ஒரு படம் அப்படின்னு ஒரு படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. அது போக தமிழ்ல இன்னொரு பெரிய டேரக்டர் முருக பக்தி கடவுள், அதாவது முருக பக்தி படம் எடுக்க போறாரு. ஒரு பெரிய ஹீரோ வச்சு தான் எடுக்க போறாரு. அது கூடிய விரைவில் 8 மாசம் கழிச்சு ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது அந்த படம். ஒரு பெரிய படம். இல்ல, அது வேல்பாரி தனி. வேல்பாரியில முருகர் வந்து ரோல் வரும். அது வேற. இது தனியாவே முருகரை பத்தியே ஒரு முழு படமே வரப்போகுது தமிழ்ல. எத்தனை படம் எடுக்க போறாங்க? சமுத்திரக்கனி ஒரு புதுசா ஜாயின் பண்ணியிருக்காரா? எனக்கு தெரிஞ்சு அந்த படம் வாய்ப்பு கம்மின்னு நினைக்கிறேன், சமுத்திரக்கனி எடுக்க போற படம். பட் ஆனா முருகரை பத்தி இனிமேல் நிறைய படம் எடுக்க போறாங்க. அது வேணா உறுதி தான். 3-4 படம் இப்பயே கமிட்மெண்ட்ல இருக்கு. ஆனா இந்த பெரிய தமிழ்ல ஒரு கெஸ் கொடுங்கண்ணே அப்படியே சொல்லிட்டு கடந்துட்டீங்க. அதான் 8 மாசம் இருக்கு ஆரம்பிக்கிறது. இப்ப குழு கொடுத்து 8 மாசம் இருக்கு. ஆனா அவர் பெரிய நடிகை தான் நடிக்கிறாரு. முருகர் படம் தான் ஒரு பெரிய பட்ஜெட்ல, கிட்டத்தட்ட வந்து நம்ம ஊர் பட்ஜெட்டுக்கு, நம்ம தமிழ் சினிமால அந்த அளவுக்கு பட்ஜெட் எடுக்கிறது இல்ல. எல்லாரும் வந்து 100 கோடிங்கிறத எடுத்தாலே வந்து 200 கோடின்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஆக்சுவல் 300 கோடியில எடுக்க போறாங்களாம். அதாவது ஒரிஜினல் 300 கோடியில படம் எடுக்க போறாங்களாம் முருகர் படம். போயிட்டு இருக்கு. சர்வசாதாரணமா கடந்து போறாரு என்ன சொல்லிட்டு எனக்கு தெரியல. நீ சமுத்திரக்கனி எடுக்கிறாருன்னு சொன்னீங்களா, அதனால சொல்றேன். சமுத்திரக்கனி எடுப்பாரான்னு தெரியல எனக்கு. ஏன்னா வந்து இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டா எடுக்க போறாங்க அப்படிங்கிறப்ப அவரு ஏற்கனவே பிஸி வேற. எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கம்மி. இந்த பரணி இன்னைக்கு ஷோ போயிருந்தா பரணி இல்ல பரணி இன்னைக்கு ஷோ போயிருந்தாருன்னா 2-in-1 பர்பஸா அழகா சூர்யாவை பார்த்து சமாதானம் போய் கட்டி பிடிச்சி சூர்யா ஒரு போட்டோ எடுத்து பரணி இனிமேல் டெய்லியுமே வந்து நம்ம பந்தயத்துல தோக்காமையே டெய்லி சூர்யா புராணம் பாடி இருந்திருப்பாரு. ஜாலியா இருந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்ங்கிற மாதிரி. ஏன் பரணி போங்க பரணி. இல்ல அவர் எனக்கு தெரிஞ்சு போகாம இருந்தது எவ்வளவு நல்லதா இருந்துச்சுன்னு வச்சிருப்பாரு. இல்ல அப்பெல்லாம் அவரு சூரி டெம்ப்ளேட் தான். வர்றி ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ, அந்த பேட்கேட் படத்தை பத்தி கேட்டிருந்தீங்கல்ல, அந்த ஏன் செகண்ட் லுக் விடுறாங்கன்னு. நம்ம ஆளோட இது வந்துச்சுல ப்ரோமோ, அதுல இருந்து அங்க ஃபுல்லா இது இப்படிதான் காட்டணும், இப்படிதான் 2 ஹீரோஸ் நம்மளே ஸ்பேஸ்ல அன்னைக்கு சொன்னோம்ல நம்ம, அது உண்மைதான். ஆனா டீசர் எல்லாம் விட்டதுக்கு அப்புறம் செகண்ட் லுக் விடுறாங்கிறது ஆச்சரியம். அதுதான் மாசா நாளைக்கு ஒண்ணு இறக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். மோகன்லால் மம்முட்டி இருக்க மாதிரி போஸ்டர் தானே விடுறாங்க, ப்ரோமோ விடுறாங்க. அதான் அதே இன்னும் கொஞ்சம் இது வரைக்கும் சும்மா அங்கங்க 2 பேர் நிக்கிற மாதிரி காமிச்சாங்க. கழுத்தை புடிச்சிட்டு ரத்த கலரியோட நிக்கிற மாதிரி அனுப்புனா விட்டா நாளைக்கு அவ்வளவுதான். அவங்க ஊர் ஹைப் ஆயிருவாங்கல்ல. எக்ஸ்பெக்ட் பண்ணல, உங்க ஊர்லதான் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அவ்வளவு மாசா வருமானன்றது தெரியலங்க, பாப்போம். ஆனா அது சொல்லிட்டு அந்த படத்துல ஆக்சுவலி யார் ஹீரோ பண்ணி ப்ரோ? மம்முட்டியா மோகன்லாலா? வில்லன் வந்து ஃபஹத் ஃபாசில். அது எங்களுக்கே தெரியும். எனக்கு வந்து டீசர் பார்த்த வரைக்கும் மம்முட்டி தான் ஹீரோ மாதிரி இருந்துச்சு. இல்ல அதுல மம்முட்டி தான் ஹீரோன்னு சொல்லிருந்தாங்க. மோகன்லால் அப்ப எக்ஸ்டெண்டட் கேமியோவா? எனக்கு ஏதோ மோகன்லால் தான் ஹீரோ மாதிரி தெரிஞ்சாரு. அனௌன்ஸ் பண்றப்ப இது ஒரு மம்முட்டி ஃபிலிமா தான் அனௌன்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தானே மோகன்லால் உள்ள வந்தாரு. ஃபர்ஸ்ட் மகேஷ் நாராயணன் பண்றதுக்கு முன்னாடியே மம்முட்டி மோகன்லால்னு சொன்னாங்க. அவங்க சொல்லும் போது பிக் எம்ஸ் அப்படிதான் போட்டாங்க. எம்எம் தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா எனக்கு என்னன்னா இப்பயுமே தோன்றது என்னன்னா, அந்த டீசர் பாக்குறப்ப மம்முட்டிக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. மோகன்லால் ஒரு எக்ஸ்டெண்டட் மாதிரி தான் இருந்துச்சு. அதுல மம்முட்டி தான் டோட்டல் ஹீரோ மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சு. அப்புறம் அவரு பாருங்களா போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு வந்தார்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் எதுவும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்களா என்னங்கிறது தெரியல. இப்போ ட்ரைலர் வந்தா தெரியும். படம் ஏப்ரல் 23 எப்படி அடுத்த மாசம், இன்னும் 1 மாசம் தானே இருக்கு. பிப்ரவரி முடிய போகுது. பரணி பிப்ரவரி முடிய போகுது பரணி. அதுக்கு முன்னாடியே திருஷ்யம் 3 இருக்கு பிரகாஷ் ப்ரோ. ஏப்ரல் 2 திருஷ்யம் 3, ஏப்ரல் 23 இந்த படம் பேட்ரியட். அப்படிதானே? பேக் டு பேக் பெரிய படங்கள் தான். அதான் கேரளா தான் 2 வாரத்துக்கு ஒரு படம் இறக்கிட்டே இருப்பாங்க. ஓடுது ஓடல, நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறலாம் கணக்கு தட்டி அவங்க திடீர்னு 100 கோடி அடிக்கும், திடீர்னு இப்ப ரிஷபா மாதிரி காணா போவோம். அதை பத்தி கேர் பண்ணாம இறக்கிக்கிட்டே இருப்பாங்க சூப்பரா. பரணி, ஒருவேளை திருஷ்யம் இங்க ரிலீஸ் ஆகல, கேரளால 4 மணி ஷோ போடுறாங்க அப்படின்னா நம்ம போலாம் பரணி. இங்க ரிலீஸ் ஆகும், ஆனா கேரளால 4 AM ஷோ போடுவாங்களான்னு எனக்கு தெரியல. போட்டா நான் அப்படி இல்லைனாலுமே கேரளால பாக்குற மாதிரிதான் பிளான். ஒரு 6 மணி போலாம். இந்த வாட்டி நானும் வரேன். வாங்க போலாமே, தாராளமா போலாம். ஜாலியா போயிட்டு வரலாம். நான் அதுவும் பேட்ரியாட் 2மே அங்க பாக்குற மாதிரிதான் பிளான். சார் ப்ரோ
அடுத்த வாரம் ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் பிரகாஷ் பாத்தீங்களா? பிரகாஷ் ப்ரோ பார்த்தேன், பார்த்தேன். 3 அன்னைக்கு தான் ஆட்சி இது வால் 2 வாலா 2 ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கணும்னா பார்த்துருங்க. ஏன்னா இந்த படம் பார்த்துட்டு அந்த படமும் பார்த்துட்டு தான் நான் அப்படி கிளம்பலான்னு இருக்கேன். அதுக்காக சொல்றேன், 2 படமும் பார்க்கலாம். ஓகே ஓகே. சாரி விஷால் ப்ரோ ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. ஒன்றும் இல்லை தலைவா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்டினியூ. சொல்லுங்க விஷால், நீங்க ஏதாவது படம் பார்த்தீங்களா? நேத்தி வந்துட்டு ஒரு பழைய படம் பார்த்தேன், 1996ல வந்த எ டைம் டு கில் அப்படின்னு, மேத்யூ மெக்கானிக்கி, சாமுவல் எல் ஜாக்சன் படம். அதுதான் பார்த்தேன். இப்போ வேற எதுவும் பார்க்கல. எனக்கும் பெருசா சொல்லுங்கம்மா வீரன். கீழே ஒரு பெட் ஐடி இருக்கு. சரி, அதுக்கு அது கேக்க நீங்க எப்படி பேசுறீங்க? மாவீரன் அவங்க இருக்கிறது கிட்ட நீ யாரு இல்ல யாரு இப்ப சொன்னது இது மாதிரி? மாவீரன். மாவீரன் என்னங்க இது ஐசிஎம்? என்னடா திடீர்னு ஒரு அஸ்கி வாய்ஸ் வருது? இப்படி அசரீர் வாய்ஸ் மாதிரி பேசுறீங்களே. இல்ல அதெல்லாம் அவர் வந்து ரெகுலர் லிசனர், அதை அப்படியே விட்டுருவோம், அதெல்லாம் பெருசுப்படுத்த கூடாது. அவர் வந்து ரெகுலர் லிசனர், அவர் டெய்லியுமே வராரு. கீழே ஒரு 10 இது ரெகுலராகவே வரும், சும்மா அவர்கிட்ட சொல்றேன். சரி சரி, பர்னிங் சொல்றீங்களா? ஏன்னா இன்னைக்கே ஃபர்ஸ்ட் வந்தாது 3 பேர்ல அவர் ஒரு ஆளா தான் ஃபர்ஸ்ட் வந்தாரு, 3 பேர்ல. ஆனா அவருக்கு தான் அந்த முந்தானத்து அந்த மங்காத்தா டைலாக் சொன்னேன், 1000 எலிய தின்னுட்டு பூனை காசுக்கு போகுதா அப்படின்னு சொன்ன டைலாக் அவருக்கு தான், வேற ஒண்ணும் இல்ல. அவங்கள நம்ம எங்க ஸ்பேஸ் போட்டாலும் அங்க வந்துருவாங்க, ரெகுலர் கஸ்டமர்ஸ் மாஸ்டர். அதனால டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்க பாட்டுக்கும் ஆடத்தை கண்டினியூ பண்ணுங்க. அதுல வேற ஹஸ்கி வாய்ஸ்ல வேற சொல்றீங்க. சரி, இப்ப பரணி என்னமோ சொல்லிட்டு இருந்தாரு, விஷால் என்னமோ சொல்லிட்டு இருந்தாரு, 2 பேத்தையும் மறக்கடி கேட்டீங்க. இல்ல விஷால் ப்ரோ படம் பாத்தீங்கன்னா அதான் 1996ல அந்த படம் பாத்தீங்கன்னா இந்த பிரியங்கா சோப்ரா படம் ஒண்ணு வந்திருக்குதே, யாராவது பாத்தீங்களான்னு கேட்கலான்னு தான். அது சீரியஸா படமா பாருங்க ப்ரோ. இந்த பாய்ஸ் படத்துல புச்சரா வரவன் தானே ஹீரோ. பிளஃப் அந்த படம். ஆமா, அவர்தான் ஹீரோ. மாவீரன் படம் தான் அது. ஓகே ஓகே, படம்னா நாளைக்கு பாக்கட்டும். நாளைக்கு லீவு தான் எனக்கு, இன்னைக்கு லீவு தான், பார்க்க மாட்டேன் மோஸ்ட்லி. நாளைக்கு முடிஞ்சா அதை பார்க்க ட்ரை பண்றேன். அமேசான் பிரைம்ல இருக்கு. அவன் ட்ரைலர் பார்த்தா நல்லா இருந்துச்சு. எனக்கு படம் எதுவும் இல்லைன்னு நான் மறுபடியும் கேமுக்கே போயிட்டேன். எப்படி இந்த கேம் பண்ணி இந்த கேம் விளையாடி அதுக்கப்புறம் வந்துட்டு பரணி இந்த நைட் ஆஃப் த செவன் கிங்டம் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன். நல்லா இருக்கு. என்ன இது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா சொல்றாங்க, எல்லாம் நல்லா இருக்குன்னு? இல்ல ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் ஒரு மாதிரி டிராமாவா போகும். 3, 4, 5 நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். 6th எபிசோடும் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். பட் ஆனா அந்த ஒரு க்ளோஷர் கொடுக்கும். ஓகே, நான் பாத்துக்கிறேன், நன்றிண்ணா. சாரி ஸ்பாயிலர்லாம் இல்ல விஷால், டோன்ட் வரி. எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு க்ளோஷர் கொடுப்பாங்கல்ல ஒரு சீரியஸ்ல வந்து, அது கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா கொடுப்பாங்க. அதுதான் ஆபீஸ்ல பேசிட்டேன். சாரி. அப்படியா ப்ரோ? டைரக்டர் சசி இப்ப என்ன படம் ப்ரோ பண்றாரு? பண்றாரா படம் டைரக்டர் சசி? அதான் 100 கோடி வானவில்னு ஒரு படம் எடுத்தாரு, அதுவே ரிலீஸ் ஆகல. இல்ல 100 கோடி வானவில்னு ஒரு படம் எடுத்தாரு, அதுவே ரிலீஸ் ஆகல. அதுக்கப்புறம் இப்ப விஜய் ஆண்டனி அக்கா பையனை வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு, நூறுசாமி. அப்படி ஒரு படமா? சாரி ப்ரோ. அதான் 100ங்கிற பேர்ல ஒரு பிரச்சனை போகுது. சோப்பு மஞ்சள் பச்சைக்கு அப்புறம் எந்த படம் ரிலீஸ் ஆகல ப்ரோ? இல்ல சிவப்பு மஞ்சள் பச்சைக்கு அவர் எடுத்த படமே வந்து 100 கோடி வானவில் தான். அது தெரியும், ஹரிஷ் கல்யாண். 100 கோடி வானவில் ரிலீஸ் ஆகல. ஹரிஷ் கல்யாண் படம் தான் அது. எப்ப இருந்து ஃபீல்ட்ல இருக்காரு? ஒரு 10 படம் பண்ணிருப்பாரா ப்ரோ? அவ்வளவுதான் பண்ணிருப்பாரு, ரொம்ப கம்மி. அவரு கிட்டத்தட்ட 30 வருஷமா இருக்காரு. சொல்லாமலே எப்ப ரிலீஸ் ஆச்சு? சொல்லாமலே படம் தான் ஃபர்ஸ்ட் படம் வருது. 30 வருஷமா இருக்காரு நினைக்கிறேன். 6 படம் தான் பண்ணிருக்காரு. சொல்லாமலே, டிஷும், ரோஜா கூட்டம் அவரா? ஆமா ஏங்க, என்னங்க அவராங்க? ரோஜா கூட்டம் அவருங்க. நான் தப்பா நினைச்சேன். சொல்லாமலேக்கு அடுத்தது நேரா டைரக்டா சொல்லாமலேக்கு அடுத்தது வந்து டைரக்டா ரோஜா கூட்டம். ரோஜா கூட்டத்துக்கு அப்புறம் டிஷம் பண்ணாரு. ரோஜா கூட்டம் செம்ம ஹிட்டுங்க. ஆஸ்கர் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன் டைரக்ட் படம். ஸ்ரீகாந்த் அதை வச்சு அப்படியே நல்லா வந்திருக்கலாம். சரி விடுங்க ப்ரோ. திருட்டு பயிலும் அவர் தானே ப்ரோ? ஏங்க இல்லங்க, சுசி கணேசங்க. சுசி கணேசன் வேற, சசி வேறங்க. எதுங்க? அதான் கந்தசாமி டைரக்டர் சுசி கணேசன் வேற, சசி வேற. சசி வந்து சொன்னேன் என்ன சொல்லாமலே எந்த வருஷம் வந்துச்சுன்னு தெரியல. சொல்லாமலே வந்துச்சு, அதுக்கப்புறம் ரோஜா கூட்டம் வந்துச்சு.
அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான், இல்ல நான் எல்லாத்துக்கும் முதல்ல இந்த சங்கர் படம் மாதிரி 3 வருஷம் கழிச்சு 4 வருஷம் கழிச்சு ஒரு படம் வரும் அவருக்கும். சொல்லாமலே வந்து ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ரோஜா கூட்டம், அது கழிச்சு ஒரு 4-5 வருஷம் கழிச்சு டிஷ்யூம், அப்புறம் ஒரு 3-4 வருஷமோ 2 வருஷம் கழிச்சு பூ வந்துச்சு. பூ வந்து ரொம்ப கேப் விட்டார். பூ நல்லாவே நிறைய பேர் வாங்கிச்சு. அதுக்கப்புறம் பரத் படம் வந்து சந்தன் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ட்ரிபிள் ஃபைவ் ரொம்ப ஃபேவரட். அது ரிலீஸ் ஆகி அப்புறம் அதுக்கு ஒரு 2-3 வருஷம் கேப் விட்டு பிச்சைக்காரன் முடிச்சு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு சிவப்பு மஞ்சள் பச்சை வந்து இப்ப இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. இப்ப கிட்டத்தட்ட 2018-19 சிவப்பு மஞ்சள் பச்சை 19 ப்ரோ 19. ஆமா 19 பாருங்க 7 வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷத்துல சொல்லாமலே ரோஜா கூட்டம் 2, டிஷ்யூம் 3, பூ 4, ட்ரிபிள் ஃபைவ் 5, பிச்சைக்கார 6, 7 படம் தான் அவருக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா வந்து ஃபீல்டுக்கு வந்து 30 வருஷம் மேல ஆச்சு. எங்க சொல்லாமல ரிலீஸ் ஆன வருஷம் பார்த்து அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் தான். நல்லா ஒரு ஜானரா வெரைட்டியா பண்ணுவாரு. 98ல ரிலீஸ் ஆயிருக்குங்க. எப்பா 98ல ரிலீஸ் ஆயிருக்குங்க. எப்பா கொடூரம். 28 வருஷம் ஆகுது. அப்ப 28 வருஷத்துக்கு 8 படம் கூட கம்ப்ளீட் பண்ணல. 6 படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கா. டிஷ்யூம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும் ப்ரோ. அந்த வேர்ல்ட பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க. ஸ்டண்ட் மேனு அவங்க ஸ்டண்ட் மேனை தாண்டி ஹீரோக்களை அங்க கொஞ்சம் சைடா மறைமுகமா குத்திருப்பாரு. நீங்க ஹீரோக்கள் வந்து எதுவுமே பண்ணாம எல்லாரும் பண்றது ஸ்டண்ட் மேனை. இப்ப நீங்க ஸ்டண்ட் மேனை பத்தி 2-3 படம் தான் வந்திருக்கு. அது சும்மா காமிக்கலா போயிடும். இப்ப உதாரணமா பஞ்சதந்திரமா என்ன சாரி பம்பல்கே சம்பந்தம், ஸ்டண்ட் மேனுக்கு டூப்பு போடுறவரா இருப்பாரு. அந்த மாதிரி அதெல்லாம் பாத்தீங்கன்னா பம்பல்கே சம்பந்தம் ஒரு சீனா தான் அது வந்திருப்போம். ஆனா ஹீரோக்கள் ஒண்ணுமே பண்ணாம எல்லாமே அந்த படத்துல ஏகப்பட்ட ஆள் வரும். விஷால் வருவாரு, விஜய் சூர்யா வருவாரு, ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் வருவாங்க. ஜெயம் ரவி முதற்கொண்டு வருவாரு நினைக்கிற படத்துல. ஏகப்பட்ட கெஸ்ட் அப்பியரன்ஸ் இருக்கும் அந்த படத்துல. எல்லாத்துக்கு மேல இவர் டூப்பு போடுறது, அது அவங்களாம் அசால்ட்ட கீழே உட்காந்து வேடிக்கை ஜஸ்ட் ஜம்ப் பண்றது அப்படின்னு ஹீரோக்களே சைடா இது பண்ணிட்டு அந்த படமே நல்லா இருக்கும். ஒரு சில ஆல்பம் ப்ரோ விஜய் ஆண்டனி சார். அவர் சசிகிட்ட ஒரு ஸ்பெஷலே என்னன்னா, அவரு ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு மியூசிக் டேரக்டர் போவாரு. ஆனா எல்லா மியூசிக் டேரக்டரும் பாட்டு சூப்பர் ஆகிடுவாரு. கரெக்ட். எல்லா மியூசிக் டேரக்டரும் பாட்டு சூப்பர் ஆகுவாரு. தெரியும் ஒவ்வொருத்தர் ரோஜா கூட்டம் பரத்வாஜ் முடிஞ்சு டிஷ்யூம் பாத்தீங்கன்னா இவரு அடுத்த படமே பாத்தீங்கன்னா டிஷ்யூம் விஜய் ஆண்டனி. பூ படத்துல இன்னொரு பொதுமுக மியூசிக் டேரக்டர் நினைக்கிறேன். பூ படத்துக்கு எஸ் குமரன், அந்த இவர் களவாணி படத்துக்கு மியூசிக் போட்டார்ல அவரு. பிச்சைக்காரன் திரும்ப விஜய் ஆண்டனி ஹீரோ பாட்டெல்லாம் சூப்பரா இருக்கும். சிவப்பு மஞ்சள் யாரோ போட்டாங்களே சித்துக்குமார் நல்ல பாடல்கள் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஆனா அவரோட டைரக்ஷனே ட்ரிபிள் ஃபைவ் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டடான படம். ஆல்பமாவும் தலைவா படம் வந்து பிப்ரவரியா ஆகஸ்ட் 9 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் தலைவா. அப்ப வந்து ஆகஸ்ட் 3ஆம் வாரமோ 4ஆம் வாரமோ ட்ரிபிள் ஃபைவ் பிளான் பண்ணியிருந்தாங்க. திடீர்னு 8ஆம் தேதி படம் வரலன்னு ஆகி போச்சு அந்த படம் தலைவா. அப்ப என்ன பண்றாங்க, 8ஆம் தேதி முடிவு பண்ணி 9ஆம் தேதி இந்த படத்தை விட்டாங்க ட்ரிபிள் ஃபைவ். அது இந்த படத்துக்கு பெரிய பேக்பர் ஆயிடுச்சு. யாருக்கும் தெரியாம ஏற்கனவே விஜய் படம் வேற வரலங்கிற காண்டு. அப்புறமேட்டு வந்து இந்த வேற படம் வேற திடீர்னு ஒரு சார் வந்து அது படம் வேற போஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் படம். அவங்க அதாவது அது உண்மையாலுமே அந்த படமும் சமர் கதையும் ஒரே கதை. சமர் படமும் அதே தான், விஷால் நடிச்ச படம். அதுவுமே எனக்கு பிடிக்கும். சமர் படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜேடி சக்கரவர்த்தி ஒரு சைடு, மனோஜ் பாஜ்பாயா ஒரு சைடு. சமர் வந்து ஆனால் அதே கதையை கொஞ்சம் குழப்பி எடுத்த படம் சமர். தெளிவா எடுத்த படம் ட்ரிபிள் ஃபைவ். சமர் பொங்கலுக்கு ஆனா ரெண்டுமே போல. சமர் பொங்கலுக்கு ரிலீஸ். நான் பொங்கலுக்கு போய் இந்த திருச்சியில அதாவது திருச்சியில மல்டிபிளெக்ஸா நல்ல கிராண்டா ஓபன் பண்ண விஜய் சினிமாஸ் ஓபன் பண்ணிருந்தாங்க. அதுல ரொம்ப சின்ன ஸ்கிரீன்ல வச்சிருப்பாங்க, 4 ஸ்கிரீன் வச்சிருப்பாங்க. ஆனா பிரகாஷ் நீங்க சம்மரையும் ட்ரிபிள் ஃபைவும் எப்படி ஒரே பிளாட்ன்றீங்க? ஒரே பிளாட் தான். இதுல நீங்க வந்து கேம் ஆடுவாங்க சம்மர்ல கேம் ஆடுவாங்க. ஆனா இதுல வந்து அவர் வந்து எப்படி சொல்றது, 2 பேருமே பாத்தீங்கன்னா இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி காமிச்சு, இருக்கிற ஒரு விஷயத்தை இல்லைங்கிற மாதிரி சொல்லி பண்றதுதான். வில்லன் வந்து ஹீரோ வந்து விளையாடுறதுக்கு, அதாவது நீங்க நாளைக்கு பாக்குறது எதுவுமே நிஜம் இல்ல, எல்லாமே போய் உன் கற்பனை அப்படின்னு அவர் நம்ப வைக்க அவனை பைத்தியக்காரன் ஆக்க முயற்சி பண்றதுதான் 2லயுமே கான்செப்ட். ஆனா ஒண்ணு கேமா பண்ணுவாங்க, ஒண்ணு வாண்டடா பண்ணுவாங்க. வாண்டடா ஹீரோனே ஒண்ணு இல்ல. ஆனா என்னன்னா 2மே கான்செப்ட் கிளைம், அத உள்ள ட்விஸ்ட் வேற, ரீசன் வேற. ஓகேங்களா, ரீசன் வேற எல்லாம் இருக்கும். ஆனா 2மே கிட்டத்தட்ட ஹீரோ வந்து இருக்கிற ஒரு விஷயத்த எப்படி சொல்றது, அவனை இல்லைன்னு சொல்லி அவனே நம்ப வச்சு பைத்தியக்காரன் ஆகணும். பாகி 4 பாத்தீங்களா விஷால் ப்ரோ? பாகி 4 இல்ல பேனா கமன் அந்த பக்கம் போல.
ஆனா பரணி இருக்காரா கேட்கணும். ப்ரோ அந்த 555 தான் பாகி 4. இருக்கேன் ப்ரோ. சொல்லுங்க விஷால். இல்ல பரணி, இன்னைக்கு காலைல ஒரு கிளிப்பு பார்த்தேன். டொவினோ தாமஸ் ஒரு படத்துல இருக்காரு, அதே படத்துல பரத் எல்லாம் வராரு பரணி. அது என்ன படம் உங்களுக்கு தெரியுமா? திடீர்னு ஷாக் ஆயிடுச்சு, என்னையா பரத் மலையாள படம் தான் பண்ணிருக்காரு அப்படின்ட்டு. ஐயோ நிறைய படம் பண்ணிருக்காரு. குறுப்புலயே என்ன கிளிப்பு பண்ணிருப்பாரு. பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிருச்சு. குறுப்பு பாத்துறீங்களா? குறுப்புலயும் ஒண்ணு இருக்கு. அப்படியா? இல்ல அவர் பார்த்த கிளிப்பு எனக்கு தெரிஞ்சிருச்சு. குபீரான கிளிப்பா இருந்துச்சுன்னா அது சை, என்ன படம் நமக்கு இத்தனை நாளா தெரியாம அந்த போயிடுச்சு. இதுவே மலையாள படம் தான் விஷால் ப்ரோ. அந்த ரச்சாவதி அதுவே ஒரிஜினல் மலையாளம் தான். பிருத்திவிராஜ் படம். அந்த படம் பேரு மறந்துருச்சு. என்ன படம்? லட்சாவதி ஸ்டூடெண்ட்ஸா, 4 ஸ்டூடெண்ட்ஸா என்னமோ 4 ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறேன். ராட்சசியா ப்ரோ அந்த AK-64 என்னாச்சு? 65க்கு போயிட்டீங்களா? 64க்கு போயிட்டீங்களா? 64க்கே வழி இல்ல. 65 நான் எங்க தெளிவாயிட்டீங்களா? உண்மையாலே வழி இல்லைங்கிறதா உண்மை. இப்பயும் அதான் அப்டேட், வழி இல்லை, எதுவுமே இல்லை, அப்டேட் இல்லை. படம் வந்து இந்த வாரம் இந்த மாச கடைசியில ஆரம்பிக்குதுன்னு சொன்னாங்கல்ல, அது எல்லாமே வந்து இப்ப வந்து திரும்ப, அதாவது இந்த பேக் டு த ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, திரும்ப ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நிக்கிறதுன்னு, அது மாதிரி திரும்ப நேத்து வந்து இந்த படம் ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்து நின்றுச்சு. அவர் உண்மையாலுமே ஹீரோக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்கு. அவர் வந்து வர்ற வாய்ப்பெல்லாம் வந்து அவரே வேணாம் 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 அப்படின்னு தள்ளி 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 வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஹீரோ வந்து அவர் கார் ரேஸ் தான் முக்கியம் அப்படின்னு அவர் வந்து அதை முழுசா போயிட்டனால இந்த வந்து ஆரம்பிக்கலாம், அடுத்த ஆரம்பிக்கலாம் அப்படின்னா அப்படி தள்ளி 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 போய் போட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலா நவம்பர் மாசம் அப்டேட் வரும்னு அந்த ஹீரோ தான் சொன்னாரு. அப்புறம் நவம்பர் மாசம் கேட்டப்போ ஒரு பேட்டியில ஜனவரி மாசம் அந்த படத்தோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு ஹீரோவே சொன்னாரு. ஜனவரி மாசம் முடிஞ்சு போச்சு. ஜனவரி மாசம் அப்ப அந்த படத்தோட டேரக்டர் பிப்ரவரியில உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வருது, பிப்ரவரி லாஸ்ட் வீக் ஷூட்டிங் போறோம்னாரு. இதான் பிப்ரவரி லாஸ்ட் வீக். பிப்ரவரியில அனௌன்ஸ்மெண்ட் வரல, ஷூட்டிங்கும் போல. இதுக்கு மேல என்னன்னா கேள்விப்பட்ட வகையில வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தயாரிப்பாளர் புக் பண்ணி அவர் மாறினார். அப்புறம் ஒரு தயாரிப்பாளர் வந்து அவர் மாறினார். கடைசியா ராகுல் வந்தார், ராகுல் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் ராகுலுக்கு அப்புறம் இன்னொரு ப்ரொடியூசர் வந்தார், அவர் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் தெலுங்குல வந்து அனில் சங்கரான்னு ஒரு ப்ரொடியூசர் வர்றாங்க, அப்ப அவரும் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் தமிழ்ல வந்து ஒரு புதுமுக தயாரிப்பாளர் வந்து பேக் டு பேக் 2 படத்தையும் தயாரிக்கிறது, அதுதான் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆகிருந்துச்சு. இப்போ அவர்கிட்ட 65 மட்டும் நீங்க எடுத்துங்க, 64 நீங்க வேணாம், 64 இன்னொரு ப்ரொடியூசர் வந்திருக்காரு, அவரை வச்சு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போன வாரம் மாத்தினாங்க. இப்ப அந்த ப்ரொடியூசரை கூப்பிட்டு இல்ல இப்ப நாங்க படம் இப்ப ஆரம்பிக்கல, நம்ம இன்னும் ஒரு 2 மாசம் கழிக்கும், நீங்க உங்களுக்கு விருப்பம்னா நம்ம படம் வெயிட் பண்ணுங்க, இல்லைன்னா வேற படம் தயாரிச்சுட்டாங்க அந்த தயாரிப்பாளரை. கிட்டத்தட்ட டேரக்டருமே ஒரு கூப்பிட்டு, அப்பா நான் இப்போதைக்கு நான் வர இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு 2-3 மாசம் ஆகும், இன்னும் 2-3 மாசத்துக்கு நான் கார் ரேஸ் முடிச்சு, இப்பதான் கார் ரேஸே இல்லையே சார், அதுக்குள்ள படத்தை முடிச்சிடலாமா கேட்டா, இல்லை நான் பைக் ட்ரிப் போயிட்டு இருக்கேன், நான் பைக் ட்ரிப் போயிட்டு முடிச்சுட்டு வந்து தான் பண்ணுவேன், உனக்கு அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணு, இல்லை நீ வேற படம் பண்ணிட்டு வந்தாலும் பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு அவர் சொல்லி, இல்லை நான் வெயிட் பண்றேன்னு அவர் சொல்லல, ப்ரொடியூசர் வெயிட் பண்ண மாட்டேன்னு சொல்ல, அதனால அடுத்த ப்ரொடியூசரை பார்க்க போயிட்டாங்க. அதாவது ஆக்சுவலா என்ன, ப்ரொடியூசர் கிடைக்காம இல்ல, ப்ரொடியூசர்ஸ்லாம் லைனா குமிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவரு கேட்கற சம்பளம் கொடுக்கறது சில ப்ரொடியூசர் ஒத்துக்கிறாங்க. இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, இவருக்கு படம் அந்த படத்துல இவருக்கு நடிக்க எப்படி சொல்றது, ரேஸ் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ரேஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இந்த படம் ஆரம்பிக்காம தள்ளி 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 போகுது. இப்போ வந்து இப்போதைய சமீபத்திய, அதாவது சமீபத்திய 2-3 நாளுக்குள்ள உள்ள அப்டேட் என்னன்னா, இந்த படம் வந்து பிப்ரவரி மாசம் ஆரம்பிக்க வாய்ப்புகள் 100% இல்லை, அப்டேட் வரதுக்கான வாய்ப்புகளும் 100% இல்லை. படம் எப்போ ஆரம்பிக்கிறது யாருக்குமே தெரியாது. கடைசியா வந்த ரூமர், தகவல், செய்தி எல்லாம் பார்த்தோம்னா ஏப்ரல் மே தான் படமே ஆரம்பிக்கலாம், அதுவும் ஆரம்பிக்கணும்னு சொல்ல முடியாது, ஆரம்பிக்கலாம். அதுக்கெல்லாம் காரணம் ஹீரோ மட்டுமே. ஹீரோக்கு இந்த இப்ப நமக்கு ரேஸ்க்கு கொடுக்கறதுக்கு இதுக்கு பண்ண முடியும். ஏன்னா இந்த 2-3 விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு வந்து அந்த கேரக்டருக்கு கொஞ்சம் வெயிட் போடணும், வெயிட் இன்னும் கொஞ்சம் ஏற்றி இது பண்ணணும். ஆனா இப்ப ரேஸுக்கு திரும்ப வெயிட்டை குறைக்கணும். அப்படி வரும் ஏற்றி இறக்கிட்டு இருக்க முடியாது, ரேஸுக்கு ஃபிட்டாவே இருக்கணும், பயங்கர இது இந்த ஃபுல் ஸ்லிம்மாவே இருந்தா ரேஸ் வந்து இது பண்ண முடியும். இன்னும் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு நம்ம ரேஸ் தான் ஓட்ட போறோம். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ஒரு ரேஸ் ஓட்ட போறோம்னா இப்ப ரேஸ் இல்லை, இப்ப ஆக்சுவலா ஒரு வருஷத்துக்கு கார் தான் நமக்கு முக்கியம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டீம் வந்து முக்கியம். டீமுக்கு ரேசர்ஸ் எல்லாம் நல்லா செலக்ஷன் பண்ணி ரீசர்ச் நல்லா பயங்கரமாச்சு. இவரு பேர்ல அந்த கார் அந்த கம்பெனி இயங்கிக்கிட்டே இருக்கும், அஜித்குமார் ரேசிங்கிற அந்த யூனிட் இயங்கிக்கிட்டே இருக்கும். இவரு அதுக்கப்புறம் நடிக்க வரலான்னு இருக்கிறாரு. அது வரும்போது எப்படி இருக்கும் ஃபீல்டு, எப்படி இருக்கும் இன்ட்ரெஸ்டிங் நமக்கு தெரியாது. எல்லாம் தண்ணிப்பட்ட பாடு கடவுள் பட்ட பாடுங்கிற மாதிரி தான். ரைட்டு. இனிமேல் அப்டேட்டே யாரும் கேட்கக்கூடாதுங்கிற அளவுக்கு சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஆமா பிரகாஷ், எனக்கு இன்ட்ரெஸ்ட் சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு வரப்போ உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா எதுக்கு கேட்ட? அப்புறம் வேற வழி இல்லைன்னா கொஞ்சம் மனசுல லைட்டா கொஞ்சம் இருக்கு. டிஎல போய் புலம்பினே இருப்போ. நான் புலமே உனக்கு என்ன இருக்கு ஒரே வாயமுறா. ஐயா கூடுங்க.
விடுங்க. நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும், ஏன்? ஏங்க சரி விடுங்க, அதெல்லாம் ஏங்க யோசிக்கிறீங்க அதெல்லாம். விஷால் பாருங்க, விஷால் மாதிரி கான்பிடண்டா இருங்க. பிரகாஷ் ப்ரோ அடுத்த மாசம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும், ஜாலியா குசியா இருங்க. ஏங்க இப்படி இருக்க மாட்டேங்க? விஷால் மாதிரி ஒரு பொறுப்பு இல்லையே உங்கள்கிட்ட. வைப் பண்ணுங்க சார், வைப் பண்ணுங்க. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க. அடுத்த வாரம் ஷூட்டிங். தாய்க்கிழவி ஆடையில நீங்க சாய் பல்லவி எரியான சாகரம் ஆடுது. சாய் பல்லவின்னு கேட்டுச்சு, எனக்கு என்ன கேட்டுச்சே தெரியல. அதான் நீங்க அப்படிதான் சொன்னா டப் பண்ணுங்க. இல்ல நான் கேட்கலண்ணே. சரி, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, அதையும் சொல்லிருங்க. எல்லாரும் கேக்குதான் பேசுறது? கேக்குதுங்க, சொல்லுங்க. அதுதான் உண்மை. தாய்க்கிழவில அவரோட அடுத்த படமே சிவகுமார் முருகேசன் தான் சொன்னாரு. அது இமீடியட் நெக்ஸ்டா இல்ல ஏதாவது முடிச்சுட்டு போனாருன்னு கேட்கறேன். கண்டிப்பா இமிடியட் நெக்ஸ்ட்லாம் இருக்காது. அவருக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கு சிவகார்த்திகேயனுக்கு. இந்த படம் முடிச்சுட்டு வெங்கட் பிரபு கடுப்பாயிடுவார் அவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு. ஆமா, இல்ல வெங்கட் பிரபு சத்யஜோதி, அவங்க சத்யஜோதி ப்ராப்பரா பிளான் பண்ணி பண்ணுவாங்க. அவங்க ஒரு ரூபாய் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு 4-5 நிறுவனங்கள் தான் அப்படி இருக்கு. ஏன்னா அவங்க பழைய நிறுவனங்கள், கிட்டத்தட்ட 40-50 வருஷத்துக்கு மேல ஃபீல்டில் இருக்க நிறுவனம் அப்படிங்கறதுனால அவங்க அதெல்லாம் பார்த்து ஒரு ரூபாய்க்கு கணக்கு பண்ணி தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஷூட்டிங்கே இப்போ ஆரம்பிக்கல. அவங்களாலதான் வந்து ப்ராப்பரா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுவாங்க. ப்ராப்பரா இவ்வளவு ஷூட்டிங் முடியும், ப்ராப்பரா பண்ணுன்னு சொல்லி தான் இன்சிட்டு தராங்க. அதனால அது கொஞ்சம் லேட்டா தான் ஆரம்பிக்கும். ஆனா வந்து இந்த படத்துக்கு அப்புறம், சிவகுமார் முருகேசன் படத்துக்கு அப்புறம், அதாவது என்ன சேயன் முடிச்ச அப்புறம் வெங்கட் பிரபு படமும் இன்னொரு படம் ஒண்ணு பண்றாரு. ஐயோ, ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவரு டைரக்ஷன் ஒரு படம் பண்றாரு. 2 பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புஷ்கர் காயத்ரி படம் பண்ணுவாரு. அந்த புஷ்கர் காயத்ரி படம் பண்றதுக்கு நடுவுல வேணா திரும்ப சிவகுமார் வந்து பண்ணலாம். மேபி அது ஆஃப்டர் சேவன் ஷூட்டிங் முடியணும், அதெல்லாம் அப்ப இப்போதைக்கு உறுதி கிடையாது. அவர் ஸ்டேஜில் சொல்லியிருக்கிறாரு, பட் தெரியல. அவர் இப்ப எப்படி இந்த புஷ்கர் காயத்ரி படம் ரொம்ப பெரிய படங்கிறனால அதுக்கு நடுவில் வேணா அது ரொம்ப ஆச்சரியமான லைனப்பா இருக்கு புஷ்கர் காயத்ரி. இது அது ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. அவங்க ஒரு மாதிரி டைரக்டர்ஸ், இது எப்படி இது என்னன்னு தெரியலையே. நீங்க சொல்றீங்க பெரிய பட்ஜெட்னு பாப்போம். சொல்றேன் நானு. நீங்க அதுக்கப்புறம் போன் பண்றேன், நீங்களும் போன் அடிக்க மாட்டீங்க, நானும் விட்டுருவேன். நானே கூப்பிடுறேன், நான் கூப்பிடுறேன். நாளைக்கு பேசுவோம். ஓகே, நாளைக்கு பேசுவோம். நாளைக்கு படம் இல்ல, நாளைக்கு தானே படம், அப்ப நாளைக்கு பேசுவாங்க. ஓகே, டன். கூப்பிடுறேன். தாய்க்கிழவி எங்க பார்க்க போறீங்க, எப்போ பிரகாஷன்? திருச்சியில தான் 11 மணிக்கு தான். சூப்பர். நான் வந்துட்டு நைட் ஷோ போலான்னு பாக்குறேன். எப்படியும் காலைல கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அந்த படத்தை கொஞ்சம் கிரௌடோட பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. காலையில கிரௌட் வர. ஆமா, ஓகே. ஒர்க்கிங் டேல பரணி கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் வேர்ட் ஆஃப் மவுத்ல பிக்கப் கிரௌட் இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஜாலியா இருக்குன்னாங்களே. கொஞ்சம் கிரௌடோட பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது. பார்ப்போம். ஓகே ப்ரோ. தெரியல, அன்னைக்கு வந்துட்டு ஆலி, போஸ்ட் ஃப்ளோரு, தாய்க்கிழவி இந்த 3 படம் வருது. இதுல ஏதாவது 2 படம் பார்க்கணும். தாய்க்கிழவி பார்த்துருவேன். ஆலி அப்படி இல்லைன்னா தாய்க்கிழவிக்கு கிவ்அவே இருக்கா பரணி ப்ரோ? பேசுறீங்களா பரணி? ஏதாவது? ஆமா, பேசலையா? சாரி, தாய்க்கிழவிக்கு இருந்தது இந்த கமல். உங்க ப்ரொடக்ஷனு நீங்க சப்போர்ட் பண்ணாம யார் சப்போர்ட் பண்ணுவா? ஹஸ்பண்ட் வர்சஸ் ஒய்ஃப் கிளாஷ் வேற. ரிவ்யூ வந்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. அதெல்லாம் இல்ல, ஆல்ரெடி ஒரு படம் பார்த்தவர் கீழே தான் இருக்காரு. யாரு? நம்ம எஸ்கே தான். எஸ்கே வந்து ஆலி படம் பார்த்துட்டாரு, இன்னைக்கு பிரீமியர் போனாரு. அப்படியா? பிரீமியர் போட்டாங்கன்னா ஆலி படத்துக்கு? ஏங்க எஸ்கே பார்த்துட்டு வந்துட்டாருங்கன்னா நீங்க போட்டீங்களான்னு கேக்குறீங்க? பார்த்துட்டே வந்துட்டாரு அவரு. சரி, எனக்கு தெரியாது. தாய்க்கிழவி ரிவ்யூ வந்துருச்சா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் வந்திருக்கு. நல்லா இருக்குன்றாங்க. பாப்போம். ஓகே. பரணி சூர்யாவும் எஸ்கே மீட் பண்ணிருக்காங்க போலயே பரணி. ஆமா. என்னங்க இது டிஎல் ஃபுல்லா எங்கள் வீட்டுல எல்லாம் நானும் மாதிரி போயிட்டு இருக்கு. நீங்க இப்பதான் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் அப்டேட்டே அதானங்க சொன்னேன். அதுல என்னன்னா எஸ்கே ப்ரொடியூசர் சார் எங்கன்னு வேற கேட்டிருக்காரு.
சார் சூப்பர் சூப்பர். சூர்யா. விஷால் ரொம்ப லேட் விஷால். சார் ப்ரோ இனிமேலாச்சும் பரணி வன்மங்கள் கேட்காம இருக்காங்களான்னு பாப்போம் சார் ப்ரோ. இல்லங்க, எனக்கு இப்பதான் புரியுது பரணி ஏன் வேணுக்கே இன்னைக்கு காலதாமதமா வந்தாருன்னு. ஏன் காலதாமதமா வந்து இந்த அப்டேட் உங்க வாயால சொல்லக்கூடாதுன்னா சொல்லுவேன். அதான பிரகாஷ் ப்ரோ. சொல்லக்கூடாதுன்னா அப்புறம் அட பாவி பரணி, சே நான் கூட என்னமோ நாலு இத்தனைக்கு லேட்டா தான் பண்ணி ஆரம்பிச்சேன். சீக்கிரம் கூட 8:30 கூட போடல, 8:40 தான் ஸ்பேஸே போட்டேன். அப்படி இருந்தும் பரணி இன்னைக்கு வரல அப்படிங்கிறப்ப எனக்கு டவுட் இருந்துச்சு பாருங்க. அதுல இந்த அப்டேட்டை வந்து உங்க வாயால சொல்றதுக்கு வந்து சரி ரைட் புரிஞ்சு போச்சு. நான் வாயால சொல்லக்கூடாதுன்னா ட்வீட்டும் போட்டிருக்கேன், தெரியல ட்வீட்லாம் போட்டேன். அதெல்லாம் இல்ல, பாப்பா கூட விளையாடிட்டு இருந்தேன். ஸோ அதனால வந்துட்டு மறந்துட்டேன். டைம் ஆனது. ஆக்சுவலா நீங்க இன்னொன்னையும் மறந்துட்டீங்க. என்னதுன்னா நான் சொல்றேன் அதை அப்புறமேட்டு. சரி இன்னைக்கு யாருக்கும் தூக்கி போடல, அதனால தப்பிச்சுட்டீங்க. இல்லைன்னா நீங்க தான் இன்னைக்கு ஸ்பேஸ் போடுறேன், நீங்க ஞாபகம் இல்லையா? ஆமா, அது பாத்துக்கலாம் விடுங்கன்னு தான் சொன்னேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்குதான் ப்ரோ தூக்கி போடாம இருக்கு. இல்ல இன்னைக்கு நான் பரணி ஸ்பேஸ் இன்னைக்கு தூக்கி போட்டுச்சுன்னா கண்டிப்பா பரணியே ஸ்பேஸ் போட சொல்லியிருப்பேன். இந்த ஐபோனும் போதும் இது ஆண்ட்ராய்ட் போன்ல நாளைக்கு போட்டுக்கலாம். பரணி தோட்டு ஒர்க் ஆகலன்னா கடைசியில இன்னைக்கு ஒர்க் ஆயிடுச்சு. யாருக்கு இல்லை, அப்ப பக்கு போல இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. மற்றபடி இன்னைக்கு கரெக்டா தான் இருக்கு. ஒரு நிமிஷம், கீழே கமெண்ட்ல டெத் ஸ்டாண்டிங் எப்போ ரிலீஸ்ன்னு கேட்டிருக்கேன். பார்ட் 2 வந்துட்டு March 19 ரிலீஸ் ஆகுது பிசியில். பார்ட் 1 ஆல்ரெடி பிசியில் இருக்கு. அதை மட்டும் சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். அந்த கேம் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விளையாடிட்டு இருக்கேன். நீ வீட்டில் சும்மா இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது. அது கேம் விளாண்டா ஒரு 40 மணி நேரம் 50 மணி நேரம் விளாட்லாம். பிரகாஷ் அண்ணன், இந்த மிஸ்டர் எக்ஸ் சர்தார் பத்தி ஏதோ கேள்விப்படுறேன், உண்மையா வரப்போகுதுன்றாங்க அடுத்தடுத்து? மிஸ்டர் எக்ஸ் ஏப்ரல் மாசம் ரிலீஸ், சர்தார் எப்பன்னு தெரியல. சர்தார் 2 அது ரெண்டும் ஒரே கதை சொல்றாங்களே பிரகாஷ் ப்ரோ, கிட்டத்தட்ட ஒன்னா இருந்துச்சு. அன்னைக்கே பேசணுமேங்க. ஏங்க ஒரே தயாரிப்பாளரு எப்படிங்க அதை ஒத்துப்பாரு? இத்தனைக்கும் சூர்யா கார்த்தி 2 பேத்துக்குமே ரிலேஷனு. அவர் சொந்தக்காரரு, கார்த்தியோட ரொம்ப நெருங்கிய நண்பர், கிளாஸ்மேட்டு, கிளாஸ்மேட்டு, எல்லா வகையிலையும் அவர் வந்து இப்படி அப்படி இருந்துகிட்டு கார்த்தி நடிக்க போற படமும் இன்னொருத்தர் நடிக்க போற படத்துக்கு ஒன்னா இருந்தா அது எப்படி அவரே வேற தயாரிப்பாரு? ஃபர்ஸ்ட் வந்து 2 பேரும் ஒன்னே ஒண்ணு கான்செப்ட். நமக்கு சர்தார் ஃபர்ஸ்ட்லயே தெரியும், ஸ்பை தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பார்த்துட்டோம், ஓகேங்களா? இது செகண்ட் பார்ட், அப்ப அதே தான் கண்டினியூஷன் இருக்கும். இது மிஸ்டர் எக்ஸ் ஸ்பை த்ரில்லர் தான். அது நமக்கு டைட்டிலே தெரிஞ்சு போச்சு. அது போக அந்த டேரக்டர் வந்து ஏற்கனவே எஃப்ஆர்னு ஒரு படம் எடுக்கும் போது அது வந்து அடுத்து நான் இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வச்சிருக்கேன்னாரு. அடுத்து அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்கிரிப்ட் செம்மையா லாக் பண்ணிருக்காரு. பெரிய ஹீரோ தான் நடிக்கிறாரு. ஆனா அஜித் நடிக்கல, அது சொல்லிடுறேன். அஜித் நடிக்கல, அது சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் இதை சொல்லிடுறேன். நீங்க அவர் தான் நினைப்பீங்கன்னு தெரியும். அவர் இல்ல, அவர் இன்னொரு ஹீரோ வந்து அந்த அஜித் சொல்லி அதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் போல இருக்கு. அதனால இன்னொரு ஹீரோட சொன்னாரு. அது ஹீரோ ஓகே ஆகி அவருக்கு சொன்ன ஸ்கிரிப்ட் ரொம்ப அந்த அஜித் சொன்ன ஸ்கிரிப்ட் கிடையாது, இன்னொரு ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சி போய் உங்களுக்கு தான் சார் படம் பண்றோம்னு அவர் வெயிட் பண்ணி நிக்கிறாரு. அதாவது டைரக்டர் நிக்கிறாரு. கண்டிப்பா வந்து அந்த படத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கொஞ்ச நேரத்துக்கு ஒரு நிறுவனத்தை பத்தி பேசணும்ல, பல வருஷ நிறுவனம்னு, அந்த நிறுவனம் தான் தயாரிக்க போறாங்க. அந்த படம் உண்மையான ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வரும். எதுவுமே விட மாட்டாங்க. எதுங்க சர்தார் 2 எதுவுமே விட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மென்ட் ஃபர்ஸ்ட் மிஸ்டர் எக்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்தார் 2 விடுவாங்க. மிஸ்டர் எக்ஸ் ஏப்ரல் ரிலீஸ் பிளான் பண்ணாங்க. March 27 பிளான் பண்ணாங்க. March 27 இல்ல வந்து April 3 அது என்ன 2ஆம் தேதியா, அந்த தேதியில ஏதாவது ஒண்ணு விடலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கிறாங்க. எலெக்ஷனை பொறுத்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த வாரத்துல எப்படி March 1 வந்து பிரதமர் இங்க வராருல்ல, தமிழ்நாட்டுக்கு வராரு. 28ஆம் தேதி February 28ஆம் தேதி மேற்கு வங்கத்துல இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகுது. அப்போ வந்து அந்த 2 தேதியில பேக் டு பேக் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு அடுத்த வாரத்துல கண்டிப்பா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாலே எல்லாத்துக்கும் ஒரு வீடியோ கிளம்பும், எந்தெந்த தேதியில் என்னென்ன படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளியர் பிளான் கிடைச்சிடும். அது பிறகு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மிஸ்டர் எக்ஸ் வந்து இப்போ சேட்டலைட் வித்திருச்சு, டிஜிட்டல் வித்திருச்சுன்னு கேள்விப்பட்டேன். இப்போ ஆனால் இப்போ மிஸ்டர் எக்ஸ் ரூட் கிளியர், அது படம் ரிலீஸ் ஆகிடும். ஒரு டவுட் பிரகாஷ் ப்ரோ, ஒரு டவுட். அவர் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கும் இவங்க எலெக்ஷன் டேட் சொல்றதுக்கு என்ன சம்பந்தம்? அப்படி இல்ல, அவர் பிரதமரா இப்ப வராரு. அடுத்து வந்து
பாஜக தலைவரா ஒரு பாஜகவோட பிரச்சாரமா பண்ணும்போது தனியா அது தனி கணக்குல வரும். இது பிரதமரா வராரு, அது சில திட்டங்கள் அறிவிப்பாரு, ஏதாவது பேசுவாரு. அது பண்றப்போ வந்து இப்ப என்ன வேணாலும் பேசலாம், பிரதமரா அவர் என்ன வேணாலும் பேசலாம். அதுக்கப்புறம் பிரச்சாரம் ஆரம்பிச்சாலும் தேர்தல் நடத்தை விதிகள் சில இது வந்துடும், அது அந்த நேரத்துல சில விஷயங்கள் நீங்க பேச முடியாது. ஆனா அவர் பேசுறதுக்கு இந்த அவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த தேர்தல் நடத்தை விதிகளை அமல் கொண்டு வரலாங்கிற மாதிரி அவர் எல்லாத்தையும் அவர் பேச நினைக்கிறதெல்லாம் பேசிடலாம். ஓகே. எப்ப எலெக்ஷன் வரும்னு எதிர்பார்க்கறீங்கன்னா? ஏப்ரல் 10, 13 டேட் சொல்லிட்டு இருக்காங்க. சாரி, ஏப்ரல் 11, 13 சொல்றாங்க. ஆனா அதோட சீக்கிரமே எலெக்ஷன் வச்சிருக்காங்கன்னு தோணுது. அதான் எனக்கு. சரி விஷால் ப்ரோ, சொல்லுங்க பல்தோ. இன்னைக்கு ஜிவிஎம் பிறந்த நாள் ஆரம்பிங்க. யாரையாவது பேசலாம், ரொம்ப நேரம் பேசுறோமா, அதுவே போர் அடிச்சு போயிடுது. ஜிவிஎம் பத்தி ரீசெண்டா நம்ம என்ன இருந்தாலும் கொஞ்சம் பாராட்டி பேசணும். அப்புறம் மிச்சம் இருக்கிறது இன்னும் 3 தான் இருக்கு அவரை பத்தி பாராட்டி பேசுறதுக்கு. ஒருத்தர் நீங்க வீட்டுக்கு பத்தி பேசுங்க, வீட்டுக்கு பத்தி பேச நான் பேச முடியாது, கேட்கவும் முடியாது. விஷால் ப்ரோ பேசுவார், அதுக்குதான் நான் இருக்கேன். விஷால் ப்ரோ வருவார். விஷால் ப்ரோ அதெல்லாம் தடுத்துறேன். அதான் அணை போட்டு தடுக்கிறேன். நான் இருக்கேன். பாரணமாயிரம்க்கு நான் இருக்கேன். அவ்வளவுதான், எல்லாரும் பிரிச்சு போ சரி பங்கா. சரி, அதுக்கு நான் இருக்கேன். டாபிக் விஷால், நான் டபுள் சார்ஜ் எடுத்துக்கோ, டபுள் சார்ஜ். ஜோஷுவாக்கு நான் இருக்கு. நீங்க மட்டும் இருக்க பல்தான். சுத்தம். ஆலி பாத்துட்டு வந்திருக்கிறாராம். அவர் சொல்றாரு, ஆலி சொல்றாரு. சொல்லுங்க ஆலி, கடல் எப்படி இருந்தது, கடலின் ஆழம் எப்படி இருந்தது? மைக்க வாங்கிட்டு வேகமா வந்தாரு, பேச மாட்டாரு. இன்னொருத்தர் சிங்க்லரா, அவரு மைக் ஆன் பண்ணி இப்பதான் மேல வந்தாரு, திரும்ப ஆளை காணோம். அவரை திரும்ப கொடுத்துருக்கேன் அவருக்கு. யாராவது பேசுங்க. நீங்க விஷால், நீங்க அந்த வெந்து தண்ணி காட ஆரம்பிச்சிருங்க. வெந்து தண்ணி காலத்தை பேசணுமா? இல்ல, நீங்க எதாவது ஆரம்பிக்கிறீங்களா? வீடிவி தவிர வேற எதாவது பேசுங்க, இப்ப கேட்கறேன். சரி சரி, கண்டிப்பா. வீட்டுக்கு பத்தி இல்ல, வீட்டுக்கு பத்தி நிறைய பேசி இல்ல ஒரு விஷால் ப்ரோ, சாரி, எனக்கு இவர் சொல்லும் போது இந்த தமிழ் படம் 2 வரல. இப்ப மறுபடியும் நீங்க சண்டை போட்டீங்க, சாரு வந்து பேசுவார் மாதிரி. இப்ப யாரும் நீங்க பேசல, இப்ப விஷால் ப்ரோ எந்த கதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு. இல்ல அவரு பேசினாலும் நல்லாதாங்க பேசுவாரு. விஷால் பேசினாதான் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். வெந்து தண்ணி கார்டியா, வெந்து தண்ணி கார்டு பத்தி ஏன் பேசுங்கன்னா, வீடிவி பத்தி அவர் பேசுவாருங்கிற பதட்டத்துல நான் இல்ல வீடிவி பத்தி பேசல, ஜிவிஎம் பத்தி ஒரு 2-3 விஷயங்கள் நான் வேணா சொல்றேன். எனக்கும் அவருக்கு ரொம்ப பர்சனல் கனெக்ட் இருக்கு. நான் பத்தி பேசல, பட் ஆனா 6th ஸ்டாண்டர்ட் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. அதை போய் நான் பார்த்தேன். அதை பார்த்துட்டு தான் நான் இங்க இன்னைக்கு இப்படி இருக்கேன். அந்த படம் நான் அன்னைக்கு தியேட்டர்ல பார்க்கல அப்படின்னா நானும் மேபி ஒரு இன்ஜினியர் படிச்சுட்டு. வீடிவினா அத பத்தி பேசாதீங்க, அதை பத்தி பேசாதீங்க. அதை பத்தி வீட்டுக்கு படத்தை பேசுங்க. அதை பார்த்துட்டு வீட்டுல ஒரு இன்ஜினியரா? இல்ல, அவர் இன்ஜினியர், அவர் ஃபில்ம் மேக்கர். பார்த்து நமக்கு இதான் பிடிச்சிருக்கு, நம்ம இதையே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. அதனால இன்ஜினியர் ஆயிட்டு ஃபிலிமுக்கு வந்துட்டீங்களா? சத்தியமா அதானே, அது மட்டும் தான். சரி, நம்மளும் இன்ஜினியர் அடுத்து இது பண்றோம். அப்ப இன்ஜினியரா படிச்சா யாருமே இன்ஜினியரிங் போறது கிடையாது. யாரை கேட்டாலும் இன்ஜினியர் சினிமா இருக்கு, இன்ஜினியரிங் படிச்சு எதுக்கு இன்ஜினியர் படிக்கிறீங்க? சரி ரைட், ஒரு அதை விடுவோம். டாபிக் அடுத்தது போவோம், நீங்க பேசுங்க, கண்டினியூ பண்ணுங்க. ஆமா, அது வந்துட்டு ரொம்ப பெரிய கனெக்ட். சோ நான் 6th படிக்கிறப்ப அப்ப வீட்டுல எல்லாம் காப்பு போட விட மாட்டாங்க. அப்புறம் நான் 9th படிக்கிறப்ப காப்பு போட்டேன். சோ இத்தனை வருஷமா என் கையில காப்பு போட்டிருக்கேன். எப்படி ஜிவிஎம் வந்துட்டு சத்யா படம் பார்த்துட்டு இப்போ வரைக்கும் காப்பு போட்டிருக்காரோ, தமிழ்நாட்டுல பல பேரு ஆஃப்டர் 90s, அந்த ஏர்லி 90sல வந்தவங்க நிறைய பேரு அவருடைய படங்களை பார்த்துதான் அந்த கையில அந்த காப்பு போட ஆரம்பிச்சது. அதுல நானும் ஒருத்தன். அவருடைய படங்கள்ல நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கும். பட் ஆனா எல்லாருமே ஹீரோயின்ஸை காட்டுறது, ஹீரோயின்ஸை சூப்பரா போர்ட்ரை பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அவர் ஹீரோஸை காட்டுறதுன்னா எனக்கு ரொம்ப பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப நம்ம பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அப்படி இப்படின்லாம் பேசுறோம். பட் ஆனா நான் தெரியல, இது கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங், நிறைய படங்கள் முன்னாடி வந்திருக்கலாம். பட் ஆனா இப்போ ஒரு கல்யாணமாகி டிவோர்ஸ் ஆன ஒரு ஒய்ஃபை இன்னொருத்தவங்க காதலிக்கிறதுன்னு இருக்குல்ல, அது ஒரு பெரிய டேபுவான ஒரு டாபிக்கா இருந்து அதை டச் பண்ணி அது ரொம்ப விரசமா இல்லாம அது எல்லாருக்கும் ஏத்துக்கிற மாதிரி வச்சு அதை ரொம்ப நார்மலைஸ் பண்ணதுல ஜிவிஎம்க்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. வேட்டையாடு விளையாடு பாக்குறப்பெல்லாம் அது ரொம்ப அப்படியே ரொம்ப கேஷுவலா இருக்கும். அது ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு. வேட்டையாடு விளையாடு ஒரு டெக்ஸ்ட் புக்கான படம்.
எப்படி வந்துட்டு ஒரு சீரியல் கில்லர் படம் இதுக்கு முன்னாடியும் சரி இதுக்கப்புறமும் சரி அந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம பார்த்ததே இல்லை. ஏன் அப்படின்னா வெறும் ரொம்ப ராவான ஜோன்ல இல்லாம கரெக்டா அந்த லவ் ஆங்கிளும் பிளஸ் அந்த சீரியல் கில்லர் ஆங்கிளையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான கிரைம் த்ரில்லர் படத்தை கொடுத்திருப்பாரு. இப்ப நம்ம பாக்குற மாதிரி இப்ப அதிரி புதிரியான ட்விஸ்ட் கூட அந்த படத்துல கிடையாது. பட் ஆனா சீரியல் கில்லர் பிலிம்ஸ்லயே ரொம்ப அதிக ரிப்பீட் வேல்யூ இருக்கிற படம் வேட்டையாடு விளையாடு. காரணம் சாங்ஸ், அவர் பிக்சரைஸ் பண்ணது, கமல் அவர் காட்டின விதம் எல்லாமே சொல்லலாம். அந்த மாதிரி அவருடைய ஒவ்வொரு படங்கள்லயும் அவர் ஹீரோஸை காட்டுற விதம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். விடிவி பார்த்துட்டு முடிவு பண்ணேன், வீட்டில் போய் சொன்னேன், அசிங்கமா கேட்டாங்க, சரி ஓகேன்னு. அப்புறம் 12th முடிச்சுட்டு மார்க் கம்மியாச்சு, வேணுங்கன்னே மார்க் கம்மியானேன். ஏன்னா நான் நல்லா படிக்கிற பையன், ரொம்ப நல்லா படிப்பேன். 12th வேணுங்கன்னே வந்துட்டு எக்ஸாம்லாம் தூங்கி தூங்கி இருந்துச்சு, ஜஸ்ட் பாஸ் ஆகி நம்ம இன்ஜினியரிங் மட்டும்தான் சேரணும் அப்படின்ற ஒரு ஜோன்ல தவிர அப்புறம் இன்ஜினியரிங் படிச்சு ஃபர்ஸ்ட் இயர்ல எங்க அப்பா சொல்லிட்டாரு, என்னடா சினிமாக்கு போகணும்னு ஆசையா இருக்கா? ஆமாம்பா, சரி போ அப்படின்ட்டாரு. அந்த படத்துல வர மாதிரியே ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரிய பார்த்தாங்க, அப்புறம் ஓகேடா போ அப்படின்னு விட்டாரு. அங்க இருந்து நிறைய ட்ரை பண்ணி சரி நம்ம வேற வேலைக்கு போயிட்டோம்னா இந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும், சரி நம்ம மீடியா ஃபீல்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த ஃபீல்டுக்கு வந்து இப்போ வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ என் லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனர் ஜிவிஎம். அவரோட டவுன் ஃபேஸ் அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. போன வருஷம் அவர் படம் அந்த பெருசா போகல, ஆனா நான் தியேட்டர்ல அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தேன். டாமினிக் அண்ட் த லேடிஸ் பஸ். அவர் என்ன படம் எடுத்தாலும் எனக்கு 2 ஃபிலிம் மேக்கர் தான் அப்படி, அவங்க எவ்வளவு குப்பை மாதிரி படம் எடுத்தாலும் அந்த படத்தை போய் நான் உட்காந்து பார்ப்பேன். அதுல எனக்கு ரசிக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கும். அவர் கரியர்லேயே ரொம்ப ரொம்ப சரியா போகாத படம்னு ஒரு 3 படம் சொல்லுவாங்க. அந்த 3 படமுமே நான் ரொம்ப என்ஜாய் பண்ண மொமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஒன்னு நடுநிசி நாய்கள். நடுநிசி நாய்கள் மாதிரி எக்ஸ்பெரிமெண்டான படம் இது வரைக்கும் எடுக்கவே இல்லை யாரும். அவ்வளவு சூப்பரா இருக்கும், எனக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ண படம். 2வது என்னை நோக்கி பாயும் தோட்டா. என்னை நோக்கி பாயும் தோட்டால தனுஷ் அப்படி இது வரைக்கும் யாரும் காட்டினதே இல்லை, அவ்வளவு சூப்பரா காட்டியிருப்பாரு. 3வது அந்த படம் அப்போ ஓடிச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா பெருசா போகலன்னு சொல்லுவாங்க, பச்சை கிளி முத்துச்சரம். அதுலயும் நம்ம பேசுறதுக்கான போது அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஜோதிகாவை அந்த படத்துல அவர் காட்டின விதம், சரத்குமாரை வந்துட்டு அதுக்கு முன்னாடி தெரியல அப்படி காட்டுவோம், யாராவது காட்டியிருப்பாங்களா அப்படின்ட்டு. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு மட்டும் இல்லை அப்படின்னா உண்மையாலுமே சரத்குமார் கெரியர்ல ரொம்ப முக்கியமான படமா அந்த படம் மாறி இருக்கும். ஸோ இப்ப சொல்றாங்கல்ல, இப்ப லோகேஷ் வந்து ஹீரோஸ் அப்படியே மாத்தி காட்டுறாரு அப்படின்ட்டு. ஆனா ஒன்ஸ் நீங்க ஜிவிஎம் படத்தை போய் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப மாத்தி காட்டுவாரு. பெருசா பஞ்ச் டைலாக் இல்லாம ரொம்ப சட்டிலா ஹீரோவை ப்ரொஜெக்ட் பண்றது, அவர் சாங்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. விடிவி பத்தி நான் பேசல, பட் ஆனா இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். வேட்டையாடு விளையாடு ரீலீஸ் ஆச்சு, அதை போய் பார்த்தப்ப எல்லா சீனும் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. கமலா தியேட்டர்ல ஒரு ரியாக்ஷன் வீடியோ நான் பார்த்தேன். கமல் வந்துட்டு ஜோதிகாவை விட்டுட்டு நடந்து வருவாரு மஞ்சள் வெயில் பாட்டு முடியறப்ப. அப்ப அவர் வந்து ஸ்மிக் பண்ணுவார், அப்படியே ஒரு மாதிரி கண்ணை மூடுவாரு, ஜோதிகாவுடைய பிளாஷஸ் எல்லாம் வரும், அதுக்கெல்லாம் சவுண்டு. ஸோ எந்த அளவுக்கு ஜிவிஎம் செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்றத நான் பார்த்திருக்கேன். ரொம்ப குறைவான டைரக்டர்ஸுக்கு தான் டைரக்டட் பைன்னு அவங்க பேர் வரப்ப கை தட்டுவாங்க, அதுல ஜிவிஎம் ரொம்ப முக்கியமான ஆளு. ஹாப்பி பர்த்டே ஜிவிஎம் சார், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். நன்றி. ஏதாவது பேசணும்னு பார்த்தா தூக்கி தூக்கி வெளியே போடுது. இன்னொரு வாட்டி தூக்கி வெளியே போறது கூட சொல்லிடுறேன். ஜிவிஎம் கிட்ட வந்து ரீசெண்ட் டைம்ல அவர் இன்டர்வியூலாம் பார்த்து நான் நோட் பண்ண விஷயம் என்னன்னா, அவரு அதை எப்பவுமே ஒரு டேரக்டர் சஸ்டெயின் ஆகணும்னா பிளானிங் கரெக்டாக இருக்கணும், அப்பதான் அவன் சஸ்டெயின் ஆகும், அப்பதான் அவன் படம்லாம் பயங்கரமா வருவாரு. இவர் இன்டர்வியூ அடுத்தடுத்து கேட்கும்போது எனக்கு அதிர்ச்சியா தான் இருக்கு. எதுவுமே அவர் படம் எதுவுமே ப்ராப்பர் பிளானிங்லேயே இல்லை. கிளைமேக்ஸு படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எழுதியிருப்பாரு. அந்த ஐடியாலாம் நான் ஷூட் போகும்போது தான் எழுதினேன். படத்தில் நம்ம ரொம்ப ரசிச்ச சீன்லாம் அவர் அதெல்லாமே நடுவில் ஆட் ஆனது தான் அப்படின்னு போகிற போக்கில் இவ்வளோ என்னையா. அப்போ எந்த படத்தை தான் நீ பர்ஃபெக்டாக எழுதி முடிச்சுட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு அப்புறம் போய் ஹீரோவுக்கு சொல்லி அதை ப்ராப்பராக பண்ணு தான் இருந்துச்சு. இதெல்லாம் எத்தனை பேருக்கு அமையணும் தெரியல. மொத்தமாக எல்லாத்தையும் உடைச்சு விட்டாரு. அவரோட அடுத்தடுத்து இன்டர்வியூ கேட்கும் போது எனக்கு அதுதான் அதிர்ச்சியா இருக்கு. அவருக்கு எப்படி இதெல்லாம் அமைஞ்சு நிறைய பேர் மறந்துடுறீங்க. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க ஷிங்லர். சொல்லுங்க பிரதர். ப்ரோ 64 என்னாச்சு ப்ரோ, எதனால டிலே ஆகுது? சற்று முன்புதான் அதை பத்தி விளக்கமாக போகுது சொல்றேன். இல்ல ப்ரொடியூசர் இஷ்யூவா இல்ல? இல்ல ஹீரோ வந்து அவர் வந்து டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவர் வந்து பொறுமையா பண்ணிக்கலாம், கம்ப்ளீட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். ரேஸையும் பைக் ட்ரிப் ஒன்று பண்றாரு. இப்பதான் அவர் ஃப்ரீயா இருக்காரு. ஏப்ரல்ல திரும்ப ரேஸ் ஷெட்யூல் போட்டுருக்காரு. டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்றாரு. டாக்குமெண்ட்ரியா? ஆமா, ரேசிங் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து பண்றாரு ஒண்ணு.
டாக்குமெண்ட்ரினா இன்டர்வியூ மாதிரி அதை பேசுவாங்க நடுவுல. இல்லங்க, அதுக்கான ஒர்க் பண்றாருங்க. பைக் ட்ரிப் போறாரு. இல்ல இப்ப பைக் ட்ரிப்பையும் சேர்த்து பண்றாரு. அதுல பைக் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு, பைக் ட்ரிப் அதையும் டாக்குமெண்ட்ரியில கொண்டு வராரு. எல்லாம் கூட சுத்துறாரு. அதுக்கு பிளானிங் பண்றது, அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்றது, இதுக்கு இன்னொரு ப்ராப்பரா பண்ணலாம். அடுத்து யூரோப் போலான்னு இருக்காங்களாம் பைக் எடுத்துக்கிட்டு. அது இதையும் கூட போறாரு டாக்குமெண்ட்ரிக்கு. அதுல ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பிளான் பண்றாங்க. அது இருக்கட்டும் ப்ரோ, அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்கலாம்ல. அனௌன்ஸ்மெண்டே வராதுங்க, வராது. அதான் உண்மை, வராது. நம்ம ஏன் நான் சொல்றேன், எதிர்பார்த்து ஏமாறாதீங்கள், அவ்வளவுதான். வராது. வந்தா சந்தோஷம். ப்ரோ ப்ரொடியூசர்லாம் லாக்கான ப்ரொடியூசர் தூக்கிட்டாங்க. அவர் ப்ரொடியூசர் லாக் ஆயிருந்தாரு, அவர் வேணான்ட்டாரு. இப்ப அவர் 65 படம் தயாரிச்சுங்க, 64 இன்னொரு ப்ரொடியூசர் இருக்காரு. இன்னொரு ப்ரொடியூசர் வேற ஒருத்தர் லாக் பண்ணி வச்சிருக்காரு. அவர்கிட்டையும் ஷூட்டிங் இப்போதைக்கு போற மாதிரி ஐடியா இல்லை, 2 மாசம் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. அதனால வந்து அதுவுமே 100% உறுதியா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதனால கொஞ்சம் ஏப்ரல் மாசம் ரேஸ் ஆரம்பிக்குது அந்த. ஆமா, அதனாலதான் சொல்றேன். அதனாலதான் வந்து மே தாண்டி கூட போகலாம். ஷூட்டிங்கிறது மே தாண்டி கூட போனா அடுத்த வருஷம் வந்துடும். அடுத்த வருஷம் வந்துடும். அவ்வளவுதான். இப்படியே போனா அடுத்த ரேஸ் செட்டில் வந்துடும். அதனாலதான் நான் சொல்றேன், பெருசா எதிர்பார்க்காம விட்டுருங்க. வந்தா என்ஜாய் பண்ணுவோம், இல்லையா ஏகப்பட்ட படங்கள் வருது, அப்படி ஜாலியா பார்த்துட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு போவோம். இப்போ ரஜினி கமல் படம் சேர்ந்து நடிக்கிறாங்க. ரஜினி வந்து ஜெயில விட்டு வரப்போகுது அப்டேட்டு. அப்படியே இது பண்ணிட்டு போவோம். உங்களுக்கு நம்மள வெறுப்பேற்றுறதுக்கு சில விஷயங்கள் வரணும்ல, அது எதுவுமே வரப்போறதும் கிடையாது. வெறுப்பேற்றவும் வரப்போறது கிடையாது, குஷியா வச்சுக்கிறது எது வரப்போறது. அப்படிங்கிறப்ப நியூட்ரலா என்ன உங்களுக்கு அப்டேட் வருதோ அதை என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். அவ்வளவுதான். ஆதிக்கு ஒருத்தன் 1 வருஷமா உட்காந்துருக்கானே ப்ரோ, அவன் இல்ல அதைத்தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஹீரோவே வந்து ஆதிக்க வெளிப்படம் பண்றதா பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா ஆதிக்கிட்ட போகாம, இல்ல சார் அந்த படம் முடிச்சுட்டே போலாம் சார்னு உட்காந்துருக்கா. அப்படி அவருக்கு இன்னும் 2 ஹீரோ வந்து கால்ஷீட் கொடுத்துருக்காங்க. ஒரு கமிட்மெண்டே வந்திருக்கு அவருக்கு. அது கமிட்மெண்ட் ஆல்ரெடி ஏற்கனவே இருந்த கமிட்மெண்ட் தான். குட் பை கிளி முடிஞ்ச உடனே அந்த படம் ஆரம்பிக்க வேண்டியது. விஷால் கூட ஒரு படம் ஆரம்பிக்க வேண்டியது. இப்பயும் விஷால் கூட அவருக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. அவர் விஷால் கூட படம் வேணா படம் பண்ணிட்டு வா அப்படிங்கிறாரு ஹீரோ. ஆனா இவர் வந்து இல்ல சார் நான் உங்க கூட தான் படம் பண்ணிட்டு போவேன், அதுக்கப்புறம் நான் விஷால் படம் பண்றேன், அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ஹீரோ ஒரு கமிட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு, அவர் கூட ஒரு படம் பண்றாரு. அதுக்கப்புறம் கார்த்தி இருக்காரு, நடிகர் கார்த்தி, அவர் கூட ஒரு படம் பண்ணுவாங்க. மொத்தம் 3 படம் கமிட்மெண்ட் இருக்கு ஆதிக்கு அடுத்தடுத்துன்னு. ஆனா இந்த படம் முடிச்சுட்டு தான் போவேன்னு அவர் வெயிட் பண்றாரு. அதனால அவருக்கே அவர் ஓகே அப்படிங்கிறப்ப, ப்ரொடியூசரு தள்ளி தள்ளி போறதுக்கு அவரும் ப்ரொடியூசர் ஓகே அப்படிங்கிறப்ப, படமே வரலாலும் பரவாயில்ல நம்ம ரேஸை கவனிப்போம்னு சொல்லி ஹீரோவும் ஓகே அப்படி சுத்துறப்ப நம்மளும் ஓகேன்னு சொல்லிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணணும். நம்ம மட்டும் ஏன் வெயிட் பண்ணி ஏமாற்றம் அடையணும்? ஏங்க எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க விஷா. பேசிட்டு இருந்தாங்க. நான் பேசி முடிச்சிட்டேன் தலைவா. யாராவது சொல்லுங்க. பேசிட்டீங்க, ஏதாவது குசியா யாராவது பேசுங்க பார்ப்போம். எல்லாம் கேட்டுட்டு அமைதி ஆயிட்டாங்க, மனம் நொந்து போய் அமைதி கிடைச்சிட்டு. ஓகே, நான் அப்படியே வேட்டையோட இதை பத்தி பேசுறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இப்ப இந்தியாலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் கேளுங்கடானா நான் இந்தியன் அதுக்கப்புறம் வேட்டையோட. எனக்கு அதை விட எனக்கு வேட்டையோட ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லா எமோஷனுமே மிக்ஸ் பண்ணது அந்த படம் தான். நீங்க இவரு ரீசெண்டாக கூட ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து இவரு சொல்லியிருப்பார்ல, எத்தனை பேர் வந்தாலும் சரி உண்மையான ஃபேன் பாய் சம்பவம் நான் தான், சட்டை கிழிச்சிட்டு வந்து சண்டை போடுவேன், சண்டைனா சட்டை கிளிய, அந்த மாதிரி ஒரு பிரசன்டேஷனான படம் அந்த படம். ஏன்னா அந்த படத்துல கமல் வந்து அந்த அளவுக்கு அவர் ஓப்பனிங் அந்த கேட்டை திறந்துட்டு வந்து அந்த பேச ஆரம்பிக்கிறதுல இருந்து ஒரு பயங்கரமான ஒரு மாஸ் எலிவேஷனாவே அந்த படம் இருக்கும். அண்ட் தென் முக்கியமான ஒண்ணு, எல்லா படத்துலயும் அவரோட வாய்ஸ் இருக்கும். கௌதம் மேனன் பேசியிருப்பாரு, பட் கமல் இந்த படத்துல அவரே தான் வாய்ஸ் யூஸ் பண்ணிருப்பாரு, கௌதம் மேனோட வாய்ஸே இருந்திருக்காது. அதுவே எனக்கு அந்த படத்துல இப்ப ரீரிலீஸ் பார்க்கும்போது நான் என்ன வைக்கும் பாயிண்டோட இதுதான் குறையா சொல்லிட்டு இருந்தாங்க, ஏன் சொல்றாங்கன்னு புரியும் போது எனக்கு இந்த படம் பார்த்தோம். எனக்கு அந்த படத்துல அவர் அந்த லவ் சீன்ஸ் எழுதியிருக்கிறதே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஜோதிகாவோட ஒரு சீன் வரும், அதுக்கப்புறம் இவரோட பிளாஷ்பேக்ல போயிட்டு அந்த ப்ரொபோசல் சீன் ஒன்று இருக்கும். அந்த எல்லாத்துக்கும் வந்து தெரியும் நினைக்கிறேன், அந்த சீன் ஒன்று இருக்கும். அதுவே பயங்கரமா எழுதியிருப்பாரு, சூப்பரா அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணி. அதுக்கப்புறம் வந்து ஜோதிகாட்டி அவர் லவ் பண்ணி எழுதும் போது அந்த சீனையுமே சூப்பரா எழுதியிருப்பாரு. அதாவது ஒரே படம் தான், 2 ஹீரோயினுமே ஒரு மெமரபிளான ஒரு லவ் சீன் எழுதி
அதை இது பண்ணி வச்சிருப்பாரு. அண்ட் தென் அந்த அந்த படத்துல ஒரு இன்வெஸ்டிகேஷன் கொண்டு வந்து அந்த ஃபாரின்ல போய் இன்வெஸ்டிகேட் பண்றது, அந்த ஒவ்வொரு க்ளூவா கண்டுபிடிக்கிறது. அண்ட் தென் டேனியல் பாலாஜியை வந்து அவர் எப்பவுமே அவரோட வில்லன் பிரசன்டேஷன் சூப்பரா இருக்கும். அந்த வில்லன் கேரக்டருமே பயங்கரமா எழுதுவாரு. அவரோட பட வில்லன்கள் எல்லாருமே சூப்பரா இருப்பாங்க. ஸோ அதுல அந்த டேனியல் பாலாஜி இன்னொருத்தர் அந்த வில்லனா கொண்டு வந்து அது 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 ஒரு என்ன சொல்றது, என்னைக்குமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிலிம் பட இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா இருந்தாலும் அதுல காமெடி சாரி லவ் எல்லாம் வச்சு ஒரு படம் எப்படி எடுக்கணும்னா அதுக்கு ஒரு டெக்ஸ்ட் புக் வந்து வேட்டையாடு தான். அண்ட் தென் பர்சனலா வந்து ரொம்ப கரெக்டானது வந்து இந்த கடைசியில அந்த ஒருத்தர் நடிச்சல சின்ன பசங்க யாருக்கிட்ட அவங்க வேலையை கட்டுறீங்க அதெல்லாம் அன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப சிம்பிளா எழுதியிருப்பார் போல. பட் இப்பெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஏதோ ஒரு மத்த இண்டஸ்ட்ரி வந்து உங்ககிட்ட என்னடா இருக்குன்னு கேட்கும்போது இவரை வச்சுக்கிட்டு நம்ம சொல்லுவோம்ல எங்கிட்ட இவர் இருக்காரா போதுண்டாங்கிற மாதிரி, நீங்க எந்த படம் எடுத்துட்டு வந்தீங்கனாலும் அதுக்கு முன்னாடியே அவர் இருக்காரு, நீங்க எல்லாம் சின்ன பசங்க தானே இவர் முன்னாடி அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலேஷனுக்கு வந்து இவர் ஜிவிஎம் வச்சிருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அந்த டைலாக் சொல்லும் போதெல்லாம். அண்ட் தென் வந்து அந்த கிளைமேக்ஸ் மாத்தின படங்கள் இதுவுமே. அண்ட் தென் இதுல ஹாரிஸ் அவர் அந்த ஒரு அந்த கற்க கற்க அந்த பாட்டு எல்லா சாங்குமே இருக்கும். பட் கற்க கற்க சாங்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ட்ரோ சாங். அவர் அந்த கார்ல டிராவல் பண்றது, அந்த ட்ரெஸ், அதுக்கப்புறம் அந்த பப்ல அந்த அதுல சினிமா இந்த படத்துல சினிமாட்டோகிராஃபியும் பயங்கரமா இருக்குங்க. அந்த சாங்லயே அவர் அந்த ஒருத்தனை ஷூட் பண்ணிட்டு அப்படியே நடந்து வருவாரு. அதை செம்ம ஸ்லோ மோஷன்ல சூப்பரா போட்டிருப்பாங்க. எத்தனை வாட்டி பார்த்தா அந்த படம் திரும்ப திரும்ப பார்க்கணுங்கிற ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரீவாட்ச் வேல்யூ இருக்கிற ஒரு படம். எனக்கு இந்த தேட்டர்ல அதான் தேட்டர்ல ரீலீஸ் பண்ணாங்க, மிஸ் பண்ணாம பார்த்தேன். ரொம்ப பிடிச்ச படம் தான். ஏங்க பேசினது கேட்டுச்சா? கேட்டுச்சு ப்ரோ. ஏதாவது சொல்லுங்க. இருக்கறா இல்லையானே தெரியாம பேசிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஜிவிஎம் படத்துல வந்து மத்தவங்களுக்கு எப்படி தெரியல, எனக்கு நான் ஸ்கூல் படிக்கும் போது வந்த படம். இப்போ அச்சம் என்பது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அது நிறைய பேருக்கு மாற்று கருத்து இருக்கலாம். பட் நான் வந்து எனக்கு அந்த அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும்போது நான் வந்து 9th படிச்சுட்டு இருந்தேன். 9th 8th படிச்சுட்டு இருந்தேன். ஆனா அது படம் ரிலீஸ் ஆகும்போது நான் 12th வந்துட்டேன். ஸோ அதனால ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்த்த படம். பிளஸ் ஃப்ரெண்ட்ஸோட தேட்டர்ல போய் பார்த்தும்போது ரொம்ப புதுசா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே 5 சாங் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி ஃபைட் சீன்ஸ் அந்த மாதிரி போவோம். அது இன்டர்வலே செம்ம பேங்கரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படமா இருந்தது. அது வந்து அப்படியே எல்லாரும் ஸ்கிப் பண்ணிடுறாங்க, அந்த படம் தான் சொல்ல மாட்டுறாங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படம் அதுதான். அதே மாதிரி ஜிவிஎம் படத்துல பாத்தீங்கன்னா விஷால் ப்ரோ சொன்ன மாதிரி எந்த ஹீரோவுமே வந்து ஒரு மாதிரி படிக்காம சும்மா சுத்திட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஈவன் எச்எம்என் சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும். கடைசி கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்க, அது எல்லாரும் சிரிப்பா சொல்லுவாங்க. பட் ஆனா அது வந்து அந்த ட்விஸ்ட் நல்லாவே இருந்தது. செம்ம மாசம் அந்த தேட்டர்ல பார்க்கும்போது சரியான விசிலு அதெல்லாம் பயங்கரமா அந்த போலீஸா வரும்போது. ஸோ அதனால வந்து எந்த ஹீரோவுமே அவர் வந்து ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடா படிச்சு இருக்கணும், அந்த படிப்பு இல்லாம எந்த ஹீரோவும் இருக்க மாட்டாங்க. அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அவர் படத்துல. அதான் சொல்லுவாங்க. அப்படி வாங்க, சூப்பர். விஷால் ப்ரோ சொன்ன மாதிரி அந்த ஹீரோ அழகா காமிக்கிறதுல இவர் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. எல்லாம் இங்கிலீஷ் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அது வந்து நெசசரியா இருக்கும். எல்லாரும் பத்தி பேசும்போது வில்லன் சொன்னா டேனியல் பாலாஜி பத்தி பேசுறீங்க. இப்போ இன்னொரு வில்லன் இருக்காரு, அவரை பத்தி யாரும் பேசவே மாட்டாங்க. ஜீவனா தெரியாதுங்க. பேர் தெரியும், ஆனா பாட்டுக்கு நெருப்பு சிக்கி முக்கி நெருப்பு அந்த பாட்டுல அவர் தானே ஆடுவாரு. அவர்ல நானே வேற ஒருத்தர் தான். அவர் ஆட மாட்டாரா? அவருக்கு அவங்க 2 பேரும் நிறைய கன்ஃபியூஷன் அவருக்கு வாய்ஸ் கொடுத்தது ஒருத்தர். அப்ப இல்லங்க அது ஓகே. அப்ப அவருக்கு எந்த இதுவுமே கிடையாதா? பேரு கூட கிடைக்கல அவருக்கு. அந்த பாட்டுலாச்சும் கிடைச்சி நிச்சயப்படுத்தல. அதுதான் பேரு. அந்த பாட்டுல ஆனது யாரு? அந்த பாட்டுல எதுக்கு அவர் ஆடுறாரு? அந்த 2 வில்லன்ல ஒரு வில்லன் வந்து தெலுங்குல அவர் முனிஷ் பேசுறது யாருக்கா கேக்குதா உங்களுக்கு? இல்ல ப்ரோ, கட் ஆயிடுச்சு. இல்ல ப்ரோ
நான் கீழே இருந்தேன். யாருப்பா அது அச்சம் என்பது படமேடா டெலிவிஷன் கொடுத்தது? நான் கொடுத்தாதான் அதான் ப்ரோ. கேஸ் போடுவாங்க. எனக்கும் பிடிக்கும், ஆனா நான் கொடுத்தா கேஸ் போட்டுருவாங்க. செம படம் ப்ரோ அதெல்லாம். நல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்டா இருந்துச்சு அந்த டைம்ல. நான் பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 5 பாட்டுலாம் முடியறதெல்லாம் ரொம்ப புதுசா இருந்தது. இன்டர்வல் சீன்லாம் வேற மாதிரி இருக்கும். அவர் சொல்லுவார் பாருங்க ஒரு டைலாக், என்னோட பசங்களுக்கு நான் சொல்ற ஒரு கதை கிடைச்சு அந்த மாதிரி ஒன்று சொல்லிட்டு இன்டர்வல் விடுவாங்க. செம்மையா இருக்கும். அது 2 கன்னு வச்சு நிக்கிறது, அதுல ஒரு மொட்டையா ஒரு அடிச்சுட்டு ஒரு வில்லன் வருவாரு. அவருக்கு ஒரு கையில ஒரு வாட்ச் கலர் கலரா காட்டிட்டு வருவார் அடிக்கடி. இந்த மாதிரி வந்து ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அந்த படத்துல. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அதுல எப்பவுமே செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிக்கும். டேனியல் பாலாஜி வந்து இது பண்ண உடனே சதீஷ் மச்சான் அவனை போடுற மச்சான் அவனை விடாம மச்சான் அப்படின்னு சதீஷ் சொல்ற சீன் ஒன்று இருக்கும். ரியலிஸ்டிக்கா நிறைய இருக்கும் ப்ரோ. அந்த கன்னுமே 2 கன்னுமே வந்து வேற வேற கன்னு வச்சுட்டு இருப்பாரு. வேற வேற டிசைன் கன்னா இருக்கும், ஒரே கன்னா இருக்காது. அதை வச்சுட்டு டிராவல் பண்ணிட்டே இருப்பாரு ரொம்ப நேரத்துக்கு. நல்லா இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்னொன்னு நல்லா ஃபர்ஸ்ட் இருக்கும். டைம் வந்துட்டு ஒரிஜினல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஏஆர் ரஹ்மான் போட்டிருப்பாரு. அது ஒண்ணு. இன்னொன்னு ஸ்டார்டிங்ல இன்ஸ்பயர்ட் மொமெண்ட்ஸ் ஃப்ரம் காட்ஃபாதர் எல்லாம் போட்டிருப்பாரு. அதெல்லாம் தியேட்டர்ல ஒரு மறக்க முடியாத ஆமா, அந்த ஹாஸ்பிட்டல் சீன் அப்படியே காட்ஃபாதர் சீன். அந்த ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற ஃபுல் ஸ்டேஜிங்குமே காட்ஃபாதர்ல இருக்கிற ஸ்டேஜிங் தான். அது வந்து அக்னி நட்சத்திரம் இந்த மாதிரி படத்துல இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதே அப்படியே எடுத்து வச்சிருப்பாரு. பட் ஆனால் நல்லா இருக்கும். அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஒரு டென்ஷன் பில்ட் பண்ணியிருப்பாரு சூப்பரா. நிஜமா நிறைய மூமெண்ட்ஸ் பயங்கரமா இருக்கும். மெயினா அது அந்த சாங் ரிலீஸ் ஆகி எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு தான் படமே ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் அந்த சாங் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். தேட்டர்ல என்ன மூமெண்ட் தெரியுமா அந்த சாங் எல்லாம் வரும்போது? அதுவும் அது அன்எக்ஸ்பெக்டட் ஒரு மூமெண்ட்ல வரும் பாருங்க, வேற மாதிரி. தள்ளி போகாதேவா. ஆமா, அது ரைட்டு. நிறைய பேருக்கு இல்ல விஷுவலுக்கு எடுத்து விட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதை என்ஜாய் பண்ணீங்களா ப்ரோ? தேட்டர்ல சத்தியமா நாங்க ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு என்ஜாய் பண்ணுவோம். சூப்பரா இருந்தது. இல்லங்க, ஏங்க அது பாட்டு படம் எனக்கு இஷ்டான பாட்டுனால என்ஜாய் அந்த பண்ணிருப்பீங்க. பாட்டுல மட்டும் லுக் ரொம்ப ஆக்வர்டா இருக்குங்க. மற்றவங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், எனக்கு சூப்பர் பிடிச்சிருந்தது. சிச்சுவேஷன். எனக்கு விஷுவலா கெடுத்து மறுவார்த்தை தான் கெடுத்திருப்பாரு. அது தள்ளி போகிறதெல்லாம் மறுவார்த்தை தான் நல்லா இருக்காது. மறுவார்த்தை கிடையாது. அடுத்தது அது தனுஷ்க்கு மட்டும் ஒரு சாங் பயங்கரமாயிட்டு அடிச்சா தனுஷ்க்கு செட்டே ஆகாது. 3 படத்துல வர அந்த லவ் சாங், சூப் சாங் அதுவும் செட் ஆகாது. இந்த மாதிரி விஷுவலா பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தனுஷுக்கு இப்படி வருது சென்டிமெண்டா. ரொம்ப நாள் சாங் பயங்கர ஹிட் ஆயிடுச்சுன்னா அப்படிதான் ப்ரோ இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரவுடி பேபி கூட வந்து பாட்டு ரிலீஸ் ஆகும்போது ஹிட் ஆகல. இல்ல எல்லா பாட்டுக்குமே ஒரு விஷயம் இருக்கு. பயங்கரமா ரிலீஸுக்கு முன்னாடி பயங்கர ஹிட் அடிச்சுன்னா அதை வீடியோவா மேட்ச் பண்றது ரொம்ப 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 கஷ்டம். ஆமா, ஏகப்பட்ட பாட்டு வந்து அது மாதிரி இருக்கு. இப்போ பிரதீப் வந்து இந்த சாங் எனக்கு என்ன யாருமே இல்லையே கூட வந்து நிறைய பேர் வந்து மிக்ஸ்டா தான் போடுறாங்க. ஆமா, அது வந்து நிறைய பேர் வேற வேற மாதிரி இமேஜின் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க லிரிக்கல் வீடியோல ஃபர்ஸ்ட் செட் ஆகிறதுக்கும் ரொம்ப வருஷமா ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகிறதுக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். ஆமா, ஓகே, வேற என்ன அடுத்த அப்டேட்? ஒரு ஜிவிஎம் முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் ப்ரோ அதே மாதிரி நான் மனசங்கர வரப்பிரசாதுக்கு ஒரு படம் பார்த்தேன். எனக்கு வந்து எல்லாரும் விஸ்வாசம் படமோட கதை அப்படின்னு சொல்லி தான் அந்த மைண்ட் செட்ல தான் பார்த்தேன். எனக்கு விஸ்வாசம் விட ரொம்ப பிடிச்சிருந்தது படம் மனசங்கர வரப்பிரசாத் காரு. இது வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு படம். அவர் நல்லா நடிச்சிருந்தாரு, சூப்பர் லுக்ல இருந்தாரு. பிளஸ் காமெடிலாம் வந்து சூப்பரா ஒர்க் ஆயிருந்தது ப்ரோ. நல்ல காமெடி, ரொம்ப நாள் கழிச்சு நல்ல காமெடிஸ் தான் இருந்த மாதிரி இருந்தது ஒரு பெரிய ஹீரோ படத்துல. அது நல்லா இருந்தது. பிளஸ் விஸ்வாசம் விட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் இன்னும் பிளாஸ்ட் படம், அது சொல்லணும்னு இல்லை. ஓகே, இந்த எனக்கு ஒரு பாட்டு மீம் டெம்ப்ளேட்ல வருது இல்ல அடிக்கடி. என்ன சாங்? டக்குனு வாடல இருங்க. இந்த அசையாத மரம் ஒன்று என்ன படம் அது? நம்ம மறந்து போச்சு. என்னப்பா விஸ்வாசோட நல்லா இருக்கு. அதுக்கு இல்லங்க, ஒருத்தர் மீம் டெம்ப்ளேட் போட்டிருந்தாரு. அது நிறைய வாட்டி பாக்குறத. அது என்ன படத்துல வர சாங்? அது மறந்தே போச்சு. பசங்க கானா ப்ரோ, கானா சாங். அது நான் படத்துல கேட்டேன்னா அந்த சாங் இந்த சாங் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். படம் சாங்கடா இது எங்கேயும் அடிக்கடி கேட்டு வருது இப்ப இது. அதாவது பெரிய ஒன்றை சந்தித்தேன் முதல் ஊரே நேற்று அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல,
அந்த பாட்டோட இந்த சாங் அது. ஆமா ஆமா, பசங்க பாடுறது எல்லாமே பழைய சாங்கோட அதை எடுத்து தானே லிரிக்க மாத்தி இவங்க வேற மாதிரி பாடுவாங்க. ஓ, நானும் யோசிக்கிறேன் எங்கதான் இவங்க காலைல இருந்து நான் 4-5 மினிட் திரும்ப திரும்ப வருது. அதான் ரொம்ப நாளாச்சு அந்த சாங்கை கேட்டு. திரும்ப திரும்ப எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்ஸ்டாகிராம்லயும் அங்கே இங்கேயும் வருது, அதுக்கு கேட்டேன். பிரகாஷ், இந்த மைக் எல்லாம் வாங்குனீங்க எப்ப இருந்து ஸ்டார்ட்? சனிக்கிழமைல இருந்து ஸ்டார்ட். சனிக்கிழமை தான் ஃபர்ஸ்ட் வீடியோ ஷூட் பண்ண போறோம். சனிக்கிழமை எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்கூல் வேலையும் முடிஞ்சிச்சு. சர்டிஃபிகேட் ஒன்று அப்ளை பண்ணியிருந்தேன், அதுவும் வந்துருச்சு. நாளைக்கு கடைசி வேலை, ஃபைனல் டச்சப், அதோட எல்லா வேலையும் முடியுது. நாளைக்கு தாய்க்கிழமை படம். அப்போ சனிக்கிழமைல இருந்து வீடியோ போட்டுடலாம். சூப்பர். வந்துட்டு ரிவ்யூ வீடியோல போடுறீங்களா? ஆமா, அது மேக்ஸிமம் இல்ல, அது தாய்க்கிழமையில இருந்து ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலா இந்த படம் ரஜினி கமல் படம் டீசர் ரிலீஸ் ஆச்சு இல்ல, அப்ப அந்த தேட்டர்ல ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு இல்ல, அப்பதான் அதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு போனேன் தேட்டருக்கு. உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்காட்டியுமே ஒரு 20 போனு. நான் செலிப்ரேஷன் வீடியோ எடுக்க முடியல, உள்ள இருக்க வீடியோ எடுக்க முடியல, வெளியே வர முடியல. ஆனா போங்கடா, வெறுத்து போச்சு. இந்த போனை கட் பண்ணிட்டு அடுத்த போன், அந்த சின்ன போன் அடிக்குது, இந்த போன் அடிக்குது, சின்ன போன் அடிக்குது, இந்த போன் போங்கடா, நான் வரவே இல்லடா போங்கடா அப்படின்னு வெறுத்து போயிட்டு எதுவுமே வீடியோ எடுக்காம வீடியோ ஷூட் ஆபீஸ் வந்து பண்றப்ப உட்காந்துட்டேன். ஏரோப்ளேன் மோட்ல போட்டுருந்தேன், இல்லைன்னா ஏதாவது வந்துட்டே இருப்பாங்க. இல்ல அதாங்க, இப்ப நமக்கு கரெக்டா அந்த ஒர்க்கிங் டே அப்படின்னா தொல்லை இருக்கும். நம்ம சனிக்கிழமை தான் ரிலீஸ் ஆச்சு, அப்ப பிரச்சனை வராதுன்னு நினைச்சிட்டு தான் போனேன். போன் மேல போன் வந்துச்சுனாலே அது மைண்ட் அப்செட் மாதிரி போயிருது. ரெண்டாவது, நம்ம இந்த பிளைட் மோட்ல போறதுல ஒரு சிக்கல் என்னன்னா, முக்கியமான ஏதாவது போன் வந்துச்சுன்னா நமக்கு போயிடும். அதே மாதிரி வேலை வந்துச்சுன்னா நமக்கு ஆபீஸ் வந்து கஸ்டமர் முக்கியம். நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக ஆசைக்காக பண்றதுக்காக தொழில விட முடியாது இல்ல. ஏதாவது முக்கியமான நாட்கள் கால் போயிடுச்சுன்னா, நம்ம வேலை போயிடுச்சுன்னா வருமானம் போயிடும்ல. அப்ப அதுவும் பார்க்கணும்ல, எதையுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னா இப்படித்தான் இருக்கும், அவ்வளவுதான். அதுதான் ஏதாச்சும் அந்த ஆத்துல கால ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லாம ஒரு காலில் இருக்கணும். 2 காலையும் இருந்தா இப்படித்தான் சிக்கலாகும். அதனாலதான் சரி, தாய்க்கிளி ரிவ்யூல தான் ஆரம்பிப்போம். சனிக்கிழமை ஒரு வீடியோ விடுவோம். அப்புறம் நேற்று ஒரு வீடியோ ரெடி பண்ணி பர்னிக்கு அமிச்சேன், அது ஒரு மாதிரி செட் பண்ண சொன்னேன். அப்படி அதனால அதை இன்னொரு வாட்டி ரீகரெக்ஷன் பண்ணிட்டு அதை சனிக்கிழமை போஸ்ட் பண்ணுவோம். இப்படி நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். அடுத்த வாரம் கிளியரான திங்கக்கிழமையிலிருந்து பெரும்பாலும் வீடியோ வர ஆரம்பிச்சிடும். ரீல் பேக்ஸ், பழைய ரீல் பேக்ஸ் ஒன்று, அதாவது ஏற்கனவே வந்ததே வந்து வீடியோ வடிவில் ஒன்று, அப்புறம் புதுசா ஒன்று, அப்படி மாத்தி மாத்தி போடலாம்னு ஐடியா. இப்படி ரெண்டையும் கலந்து போடலாம், இல்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் பழசை முடிச்சுட்டு புதுசா போடலாமா, எல்லா ஐடியாவும் ஓடிட்டு இருக்கு. ரீல் பேக்ஸ் 2.0. யூடியூப் ரிவ்யூ மாதிரி பண்ண போறீங்களா? யூடியூப் வீடியோ மாதிரி தான், இன்ஸ்டாகிராம் ரீல் வரல அது மாதிரி தான். இன்ஸ்டாகிராம்ல வர மாதிரியா? இது இப்ப விஜய் தேவகொண்ட அவங்க மேரேஜ் இல்ல, அது அவங்களுக்கு மோடி எல்லாம் வந்து விஷ் பண்ணிருக்காங்க, அம்பானி வந்திருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன ப்ரோ கனெக்ஷன் பேசுதான்? கனெக்ஷன்லாம் ஒண்ணும் இல்ல. பெரிய ஒரு நடிகை, இந்தியா வரைக்கும் நடிச்சிட்டாங்கிற ரீச் ஆயிடுச்சு. பிரதமர் ட்வீட் போடுற அளவுக்கு பெரிய அளவு அப்படின்னா இல்லைங்க. அவங்க வந்து என்னால சொல்ல இதான் சில விஷயங்கள் வந்து வாழ்த்து தானே. வாழ்த்து யார் வாழ்த்து சொன்னா விடுங்க, போயிட்டு போய் விடுங்க. பிரதமர் வாழ்த்து சந்தோஷப்படுங்க, அவ்வளவுதான். அதே போல அம்பானி ஃபேமிலிஸ் எல்லாம் வந்திருக்குன்னு போட்டிருந்தாங்க. அது தெரியல, விட்டுருவோம். நண்பர்களே, ஆசையாத மரம் ஒன்று, அந்த நிலைமையில தான் இருக்காரு பிரகாஷ். ஏங்க ராஷ்மிகா கல்யாணம் நமக்கு என்னங்க இருக்கு? ராஷ்மிகா கல்யாணத்துக்கு இல்லைன்னா சென்னை போகாததுக்கு இல்ல, அது போயிருந்துருக்கலாம், மிஸ் பண்ணியாச்சு. இத்தனைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி கூட சரி ரைட்டு விட்டு மிஸ் பண்ணியாச்சு. அப்புறம் மிஸ் பண்ணி குழம்பு பண்ண யூஸ் இல்லை. சொல்லுங்க, அடுத்த படத்துல பாத்துக்கலாம். படம் நாளைக்கு ரிலீஸ், நாளான்னைக்கு ரிலீஸ் ஆகும். நாளான்னைக்கு. ஓகே ஓகே. இப்ப பிரீமியர் ஷோ நீங்க பாத்துட்டீங்களா இப்ப படம்? இல்ல ப்ரோ, இல்லைங்க பாக்கலங்க. ஓகே. அவ்வளவுதான் ப்ரோ, அப்புறம் நான் சொன்னது கரெக்டுங்களா? அது அந்த வேட்டையாடல சொல்லியிருந்தீங்களே, அந்த ஹீரோ வந்து தெலுங்கு
தெரியல அவருக்கு வில்லனா பார்த்து அவர் எந்த மூஞ்சியே ஞாபகம் இல்லாத அளவுக்கு மறந்து போச்சு. அதனாலதான் நெருப்பை சிக்கி முக்கி நெருப்பு பாட்டுல அவர் ஆறாரான்னு கேட்டேன். சரி, அவ்வளவுதான். கண்டென்ட் எதுவும் இல்லையா? வேற யாரும் பேசுறீங்களா? மதன் எதுவும் சொல்றீங்களா? இல்ல முடிச்சிடலாமா? நான் ஆரம்பிச்சதுல இருந்து ரெக்வஸ்ட் கொடுத்து நம்ம பயங்கர பக்கு போல. அதான் இல்ல, ஓகே ஆச்சு மேல வந்தீங்க, ஓகே ஆச்சு மேல வந்தீங்க, திரும்ப கீழே போனீங்க, ஓகே ஆச்சு மேல வந்தீங்க, திரும்ப கீழே போனீங்க. இப்ப கடைசியா வந்து இன்னைக்கு உங்களுக்கு மட்டும் தான் இருக்கு, ஆனா மத்தவங்களுக்கு கட் ஆச்சு. மாவீரனுக்கு மட்டும் அப்படி வந்துச்சு. அதுதான் எனக்கு என்னன்னா, மாவீரன் சண்டே ஸ்பேஸ் கூட நாங்க போனோம் 9 மணி நேரத்துக்கு ஸ்பேஸ்ல இருப்போம். ஒரு தடவை கூட இந்த மாதிரி ஆனதே இல்லை. ஆனா இங்க மட்டும் எப்படியோ ஒண்ணு என்ன நடக்க எதனால ஆகுதுன்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. பக் வந்துருது. டெய்லி காலையில ஒரு ஸ்பேஸ் போடுறோம், சாயங்காலம் ஒரு ஸ்பேஸ் போடுறோம். ஆனா இங்க மட்டும் ஏதோ ஒண்ணு தெரியலங்க. பக் ஐடிஸ் ஏதோ உள்ள வருதா இல்ல நிறைய லிசன்ஸ் இருக்கனால அப்படி ஆகுதா? திடீர்னு பாத்தீங்கன்னா 200 போகுது, 200 போய் அடுத்த நிமிஷம் திடீர்னு 90 ஆயிடுது. அது என்ன கணக்குன்னு தெரியல. சயின்டிபிக்கா அருந்ததி படத்துல அது ஒரு திண்ணீர் ஒண்ணு போடுவாங்க, பேயால உள்ள கால் எடுத்து வைக்க முடியாது. அது மாதிரி பரணி ப்ரோ திண்ணீரை போட்டே இருக்காரு வாசல்ல. யார் காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு திண்ணீர் போடுறேன், புரியலையே. நாங்க எல்லாருமே தீய சக்திகள் தான். இல்ல நீங்க எல்லாருமே எனக்கு தூய சக்திகள் தான். நிறைய வருது. கன்டென்ட் அங்க போகுது அப்படிங்க பேச. சொல்லுங்க விஷால் ப்ரோ. எந்த கண்டென்ட் இல்ல புரியல வாங்க. அவருக்கு இவ்வளவு புயல் பால்தாயில் விஷால் ப்ரோ எதுவும் பண்ணலையே. விஷால் ப்ரோலாம் கன் மாதிரி நிப்பாருங்க. இல்லங்க, நானும் யாருக்கு அதிகமாக இன்னைக்கு வந்து உங்க மாவீரனுக்கு மதனுக்கு மட்டும் தான் இருக்கு, மத்த யாருக்குமே அப்படி ஆகலையே. எல்லாரும் கரெக்டா தான் இருக்கு. மாவீரன் இப்ப விஷால் ப்ரோ வந்தாருன்னா இருக்காரு, ஆதி ப்ரோ வந்தாருன்னா அவரும் கன்னா இருக்காரு. 2-3 அஜித் பத்தாலுமே மோஸ்ட்லி இருக்காரு. அவருக்குமே சில டைம் தூக்கி போடலாம். இல்ல எனக்கு என்ன தெரியுமா தோணுது, ஐபோன் வாடிக்கையாளர்களுக்கு எல்லாம் ஒன்னும் ஆக மாட்டேங்குது. என்னது? இல்ல ஐபோன் வாடிக்கையாளர்களுக்கு எல்லாம் ஐபோன் விஷால் அப்படி கணக்கு பண்ணா நானு பரணி நீங்க ஆதி மத்த இடத்துக்கு கிளியர் ஆயிடுது கரெக்டா தான். ஆனா லிசனர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகலையே. ஸ்பீக்கருக்கு வந்தா மட்டும் தூக்கி போடுதோ? இல்ல ஒரு நிமிஷம், இல்ல லிசனர்ஸும் புலம்பெறிட்டு தான் இருக்காங்க. நான் ஐபோன்ல இருந்து கனெக்டே ஆகலையே. நான் வந்து எப்பயுமே குரோம்ல இருந்து தான் கனெக்ட் பண்றேன், என்னோட டெஸ்க்டாப்ல இருந்து தான் கனெக்ட் பண்றேன். நீங்க தான் நடுவுல ஸ்பீக்கரா மாறிட்டு வந்தீங்க. இல்ல அது வந்துட்டு நான் வந்துட்டு ஆர்வ கோளாறுல வேற வெப்சைட் செக் பண்ணிட்டு இருக்கும் போது ட்விட்டரை க்ளோஸ் பண்ணிட்டேன். என்ன வெப்சைட்னு சொன்னோன்னே எக்ஸைட் ஆயிட்டாருங்க. அது படம் டவுன்லோட் பண்றது. படம் வெப்சைட் தான். என்ன வெப்சைட்னு கேக்குறாரு அவரு. தப்பு. ஓஹோ ஓஹோ. எனக்கு என்ன, இவரு இந்த ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருந்தப்ப எல்லாரும் ப்ரோ ஐபோன் வாங்குங்க ப்ரோ, பக்கிலாம் பேசி கண்டினியூ ஐபோன் வாங்குங்க ப்ரோ, கண்டினியூவா அவருக்கு ஒரு பிரச்சனை வராது. ஏன்டா என்னை வாங்குன்னு வாங்கி வச்சு மேல வாங்கடானா இந்த வடிவல் மாதிரி. நாளைக்கு நான் என்ன பண்றேன், இல்ல ஆண்ட்ராய்டு போன் கையில வச்சிருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு அதுல போடுறேன் நான் ஸ்பேஸ். நாளைக்கு அது என்ன ஆகுதுன்னு பாத்துருவோம், ஒரு செக் பண்ணிடுவோம். அதுவும் கிளியர் ஆனா நாளை மறுநாள் வந்து பர்னி ஸ்பேஸ் போட சொல்லுவோம். அதுலயும் பக்காச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து விஷால் ஸ்பேஸ் போட சொல்லுவோம். மாத்தி பண்ணுவோம், ட்ரை பண்ணி பார்த்து என்னதான் ஆகுங்கிறத செக் பண்ணிடுவோம். யார் நாளைக்கு நீ பர்னி ஞாபகப்படுத்து, நாளைக்கு ஆண்ட்ராய்டுல போடணும் ஞாபகப்படுத்துங்க. அதே ட்விட்டர் அப்படியே தானே இருக்கு, அதுல அன்இன்ஸ்டால் எல்லாம் பண்ணல. அதுல நான் போட்டுறேன், நாளைக்கு பார்ப்போம். ஓகே பை, முடிச்சிடலாமா? ஓகே பை. பார்க்கலாம். சுகன் ப்ரோ வந்து ஆலிவ் படம் ரிவ்யூ சொல்லுவாரு, நம்ம சொல்லல. அவருக்கு சொல்லல. தாய்க்கிழவி முடிச்சு ஷோ முடிச்சு நம்பாலும் யாராவது ஒருத்தவங்க 2 பேர் வருவாங்கன்னு பார்த்தேன், அவங்களும் வரல. சுகுமார் ப்ரோ வருவாங்க பார்த்தா அவரும் வரல. தாய்க்கிழவி ரன் டைம் எவ்வளவு, 2 மணி நேரமா இல்ல 2.5 மணி நேரமா? இவ்வளவு நேரமா? அவ்வளவா? ஆலி ரிவ்யூ வந்து எங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா சொல்லிட்டாரு சுகன் வந்து, எங்களுக்கு ஈவினிங் ஸ்பெஷலி எக்ஸ்க்ளூசிவா சொல்லிட்டாரு. இல்ல நல்லா இருந்துச்சுன்னா ஏதாவது சொல்லுங்க, நல்லா இல்லைன்னா எதுவும் சொல்ல வேணாம். இல்ல வாய்ப்பு இல்ல ராஜா. அதான் இது அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காருன்னாரு. இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிளாஸ் தானே, அதுக்கு தலைவன் தாய்க்கிழவி பார்த்துட்டு இது போடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காரு. சரி ஓகே பாத்துக்கலாம். ஓகே பை. தேங்க்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.